ஆதவ அர்ஜுனாவோ குஸ்தி ஆனந்தோ அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்காக? விஜய் லேட்டா வந்தாரு, ஒரு 6-7 மணி நேரம் லேட்டா வந்தாரு, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா விஜய் பேரையே இன்க்ளூட் பண்ணலன்னு ஒரு கோர்ட் கேட்டுதுன்னா உடனடியா அவர் பேர் இன்க்ளூட் ஆகும். 50 சீட்டுக்கு இவர் விஜய் ஒத்துக்கிறாரு, 65ல இருந்து 50க்கு இறங்கி ஒத்துக்கிறாரு. எடப்பாடி 40க்கு அவரே ஒத்துக்கிறாரு. துணை முதலமைச்சர் விஜய் எங்க கட்சியில இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னா 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் விஜய்னு. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. இன்னைக்கு விஜய் கிளம்பி தனி விமானத்துல டெல்லி போறாரு. ஏன்னா விஜய் அவருக்கும் தெரியும், முதல் தடவை அப்படி ஆட்சிக்கெல்லாம் வந்துட முடியாது. 40% ஓட்டு வாங்கி 234 சீட்ல 118 வாங்கி அவர் முதலமைச்சர் ஆடுவாருன்றது ஆல்மோஸ்ட் இல்ல, மோர் தேன் இம்பாசிபிள். எடப்பாடி கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு வந்தால் விஜய் அநேகமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ் இன் த மூட் டு கோ அலாங் வித் என்டிஏ கூட்டணி. அவர் என்டிஏ பக்கம் போக கூடாது, அவர் தனியா நிக்கணும்ன்றதுக்காக இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி கமலஹாசனை கிளப்பி விட்டு விஜய்கிட்ட அடுத்த லெவல்ல யார்ட்டையாவது பேசினா அது இன்ஃபர்மேஷன் விஜய்க்கு போகும். அவசரப்பட்டு அங்க எஸ் சொல்லாம இருப்பாரு. அதாவது டிஎம்கே விஜய் என்டிஏ கூட்டணி வருவதை விரும்புவது, விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளனன்னு பேசியிருக்காரு அண்ணாமலை. இப்ப திமுகவை தோக்கடிக்கணும்னா திமுகவுடைய ஃபார்முலாவை தோக்கடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வரணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வரணும். அந்த ஸ்ட்ராட்டஜி 100% கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்த்தா திமுக தோக்கடிக்கவே முடியாது. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் பேச்சு வித்தகர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த தாவேகா என்டிஏ டீம்ல சேருமா? இன்னும் 2 பக்கத்துல இருந்தும் தீர்மானமா ஒரு செய்தி இல்ல. சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப உற்சாகமா தாவேகாக்கு வரவேற்பு கொடுத்த எடப்பாடி இப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா தகவல் வருது. விஜய் இப்ப சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்கார். ஒருவேளை அங்க வேற ஏதாவது சந்திப்பு நடக்கலாமா? இந்த 3 தரப்பு இருக்கு, விஜய், பாஜக, அதிமுக. இவங்க 3 பேருக்குள்ள என்ன நடக்குது? அதாவது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இது ஏற்கனவே அரசியல் 1967 இருந்து வரக்கூடிய அனுபவங்கள், 50 வருஷத்துக்கு மேல இது 6வது முறை அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். திமுகவுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு இல்ல கொஞ்சம் அதிகமா கூட இப்ப மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக, குறிப்பாக மோடி, அமித்ஷா அவர்களுக்கு தெரியும். இது ஏன்னா அப்படி தெரியறதுனாலதான் 1970களுக்கு அப்புறமா பாரதிய ஜனதா சங்கம்னு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரும்பொழுது முதல்ல பாரதிய ஜனதா சங்கம் பிஜேபி என்கிற அந்த கட்சி 572 தொகுதியில 2 தொகுதி தான் வந்தது. அதுக்கப்புறம் 2014 கூட அவரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைத்த போது திமுகவோட கூட்டணி சேர வேண்டி இருந்தது. அதிமுகவோட சேர்ந்து ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்க சில நாட்கள்ல. திமுகவோட சேர்ந்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. என்ன சொல்றேன்னா, ஆனால் 2014 மோடி அவருடைய குஜராத்ல இருந்து அவர் மத்திய தேசிய அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை இப்போ வந்தாச்சு. ஒரு தடவை 280, 300 இந்த கூட்டணி, பிஜேபி கூட்டணி. இப்ப இந்த தடவை 240 பிஜேபி கூட்டணி சேர்ந்து ஏறத்தாழ 300. இவங்களுக்கு இந்த அரசியல் தெரியும். என்ன திமுகவுடைய அரசியல் ஃபார்முலா என்ன? ஒண்ணு, வழக்கமாக கள்ள ஓட்டுகள் அதிகமா போறது. இதை கேட்டா திராவிட மாடல்னு அவங்க வேற எதையோ சொல்லுவாங்க. ஆனா திராவிட மாடல்ல உண்மையிலேயே இதுதான் கள்ள ஓட்டு போடுறது. அது சாயந்தரம் இந்த 3 மணில இருந்து 5 மணிக்கு அந்த தேர்தல் நேரம் முடிகிற நேரத்துல போடுவது என்பது வழக்கமாக இங்க உள்ள ஒரு தமிழ்நாட்டில் உள்ள துரதிருஷ்டவசமான என்ன சொல்றது, ஒரு ஃபார்முலா இல்ல ஒரு மாடல். இது பெருமளவு இந்த தடவை குறைஞ்சிரும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா அந்த எஸ்ஐஆர் சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வச்சு இந்த வாக்காளர்கள்ல இறந்து போனவங்க,
2 அட்ரஸ் 2 இடத்துல வந்து வாக்குரிமை இருக்கிறவங்க அவங்களாம் வந்து அதே மாதிரி பொய்யான அடையாளமே இல்லாதவர்கள், பேர் தெரியா பெருவீரர்கள், அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 75-76 லட்சம் வாக்குகள் வந்து அந்த இதுல இருந்து நீக்கப்பட்டன. முதலமைச்சருடைய தொகுதியிலேயே ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. துணை முதலமைச்சருடைய தொகுதியில 35-40,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிதான் இந்த வாக்குகள் எல்லாமே கள்ள வாக்குகளா அப்படின்னா, இதில் ஒரு கணிசமான பகுதி கள்ள வாக்குகளாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஒரு தோராயமா தான் சொல்ல முடியும். எதுக்கு சொல்றோம்னா, இப்ப இத வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இப்ப வரப்போற எல்லா 5 மாநிலங்களிலும் இந்த தேர்தலுக்கும் இது பொருந்தும். குறிப்பா வந்து மேற்கு வங்காளம், கேரளா எல்லாம். சரி, இன்னொரு மாடல், அந்த மாடலுடைய எக்ஸ்டென்ஷன் இல்ல, அதுதான் முக்கியம். இந்த பணம் வந்து ஓட்டுக்கு 1000, 2000 இல்லைன்னா கொலுசு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த பாத்திரங்கள், இந்த சின்ன சின்ன நகைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இலவசமாக அந்த ஓட்டுக்காகன்னு ஒரு வீட்டுக்கும் கொடுப்பாங்க. இந்த 24 பாராளுமன்றத்தின் போது பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஏரியால வந்து கரண்ட் ஆஃப் ஆகும். ஒரு ஒரு 10 தெருவுக்கு. அந்த வீட்டு நம்பர் போட்டு, டோர் நம்பர் போட்டு 4 ஓட்டுன்னா ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா இல்ல 1000 ரூபாய் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி, அது வந்து அது தொகுதிக்கு தொகுதி மாறும். எப்படி மாறும்னா, டஃபா இருந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதிகமாவே வரும். 5000 கூட வரும் ஒரு ஓட்டுக்கு, 10,000 கூட வரும். இல்ல வந்து கொஞ்சம் ஜெயிச்சுக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கும் சேஃப்டிக்காகனா 1000 ரூபா. இப்போ ஒரு வீட்டுல 2000 ரூபா, அதாவது 4 ஓட்டுன்னா 8000 ரூபா. 8000 ரூபா ஒரு கவர்ல போட்டு மின்வெட்டு ஏற்படும். ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த கதவு வழியா வந்து ஒரு கவர் வந்து உள்ளுல வந்துடும். ஒரு அரை மணி நேரத்துல அந்த ஏரியால மறுபடியும் மின்வெட்டு முடிஞ்சு கரண்ட் வந்துடும். வந்து பார்த்தா இருக்கும். அது திமுக அப்படிங்கிற உதயசூரியன் அடையாளம் இருக்கும் அந்த கவர். இப்படியெல்லாம் வந்து ரொம்ப விஞ்ஞான பூர்வமா வந்து நிறைய வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப கூட அந்த பூத் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து அதாவது வாக்காளர்களை வந்து அவங்க வீட்டுல இருந்து தேர்தல் எங்க நடக்குதோ வாக்குச்சாவடிக்கு அதாவது போய், ஐயா நீங்க வாக்கு போட்டீங்களான்னு போய் வாங்க, நம்ம வண்டியில உட்காருங்கன்னு சொல்லி இந்த ஆட்டோவோ இல்ல ஏதோ ஒரு வேனோ வச்சு கொண்டு போய் இறக்கி விட்டு, அப்பதான் அவங்களுக்கு வந்து மக்கள் பேர்ல வந்து பாசம் அதிகமாகும். ஐயா வயசானவங்க நீங்க ஏன் நடக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கூட்டு போய் இது வழக்கமா நடக்கிறது. அதுதான் அந்த பூத் கமிட்டி. அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த வாக்குச்சாவடியில வந்து எண்ணுவாங்க. அந்த தேர்தல் அந்த வாக்குகளை எண்ணும் போது எதிர்பக்கம் இருக்கக்கூடிய, உதாரணமா திமுகனா அதிமுக எதிர்கட்சிகள்னா அவர்களை விலை கொடுத்து வாங்கி விடுவது. அப்ப வந்து அவன் என்ன பண்ணுவான், டீ சாப்பிட போயிடுவான் காசை வாங்கிட்டு. அந்த சமயத்துல வந்து அந்த வாக்குச்சாவடி யார் வந்து அந்த தேர்தல் எண்ணிக்கைக்கு அதிகாரியோ அவர் விலைக்கு வாங்கப்படுவது. இதெல்லாம் வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த தடவை ஒண்ணு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த பண விநியோகத்துக்கு வந்து தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும். இங்க என்னெல்லாம் செய்ய முடியும்னா கூட அதுல வந்து தேர்தல் ஆணையம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அந்த தேர்தலையும் இந்த இந்த விநியோகத்தை தடுப்பதற்காக, மூவ்மெண்ட்டை தடுப்பதற்காக மைக்ரோ அப்சர்வர்ஸ் அங்கங்க அதை பார்த்து சொல்றாங்க. இவங்க வந்து மாநிலத்திலிருந்து வருவாங்க. சோ தட் இங்க இருக்கிறவங்க விலைக்கு வாங்கப்படுவார்கள் என்ற அந்த ஒரு யூகத்தில் வெளியில இருந்து வருவாங்க. இங்க என்னதான் வந்தாலும் உள்ளூர ஏன்னா ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 4 பேரோ 8 பேரோ வருவாங்க அப்சர்வர்ஸ். இவங்க இங்க இருந்து அந்த தெருவுக்கு போறதுக்குள்ள இந்த தெருவுல கொடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க பணம். ரெண்டாவது, யாரு வந்து இதை வந்து கண்காணிப்பது அரசு தரப்பில் யாருன்னா மாநில அரசு தரப்பில் தான் ஆளுங்கட்சியினுடைய, அவர்கள் ஆளும் அந்த மாநில அரசுடைய வருவாய்த்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. இவங்க தான் வந்து அந்த அபிஷியல்ஸ் இல்ல இந்த எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இவங்க தான் வந்து இதை வாட்ச் பண்ணணும். தப்பே அங்கதான் நடக்கும், அவங்க மூலமா தான் நடக்கும். அந்த பக்கம் அந்த அப்சர்வர் அந்த போயிட்டான்னு அவர் தாண்டி இப்பதான் அந்த தெரு தாண்டி போயிட்டாரு. வேதாச்சலம் தெருவுக்கு தாண்டி போயிட்டாரு அவரு. வீரராகவன் தெருவுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப இங்க கொடுத்துரு, பக்தவச்சலம் தெருவுல கொடுத்து முடிச்சிரு. இப்படி வந்து ஒரு ஸ்கீம் வந்து இது ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா இதுதான் தமிழ்நாட்டுல நடக்கும். இப்ப இந்த தடவை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து ஏற்கனவே இருந்த தேமுதிக இந்த பக்கம் இருந்தது. இப்போ வந்து திமுக. அந்த அம்மா வந்து பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு மாசம் முன்னால வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லை, ஒரு பெண்ணாக அந்த வழியை நான் உணர்கிறேன், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு 1.5 மாசம் முன்னால பேசினாங்க. இப்ப என்னன்னா அங்க போயிட்டாங்க. அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. அவங்க ஒரு கல்லூரி, அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரின்னு வச்சிருந்தாங்க விஜயகாந்த் இருக்கும்போது. அந்த ஆமா. கல்லூரியை வந்து ஏவா வேலு அவர்கள் மூலமாக தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, இந்த கிட்னி முறைகேடுல எல்லாம் சிக்கினாங்க, அந்த கதிரவன் எம்எல்ஏ அவருடையது, அவங்க அப்பாது, அவங்களுக்கு வித்துட்டாங்க. அதுல பாதி பணம் வந்துருச்சு, இன்னொரு 200 சொச்சம் கோடி வரணும். அது ஏவா வேலு கையில வச்சுக்கிட்டு நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தாதான் அது ரிலீஸ் பண்ண முடியுங்கிறாரு. அது அவங்களுக்கு ஒரு அழுத்தம். இந்த பக்கம் கூட்டணி நமக்கு வந்து அது என்ன, இந்த கொள்கை கொத்தவரங்காயெல்லாம் பாக்குறத விட வர வேண்டிய 200 சொச்சம் 250 கோடியோ என்னமோ வரணும். அதை தவிர திமுகவுக்கு போனா அதிகமாக பணம் இன்னும் அவங்களுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு சீட்டுக்கு 30 கோடி 40 கோடின்னு வந்து செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. அது வேற வந்து ஒரு 500 கோடி வருதுன்னா கொள்கை கொத்தாரங்க எல்லாம் தூக்கி போட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்ததுனால ஒரு பெரிய வந்து நான் வந்து சொல்லல. என்கிட்ட 2021 தேமுதிக வந்து விஜயகாந்த் அப்போ உடல்நிலை சரியில்லாத இருந்த போது 0.43% தான் வாங்கினேன். ஓட் பேங்க், வாக்கு வங்கி. 2024 2.25% வாங்கினாங்க. அப்போ வந்து விஜயகாந்த் அப்பதான் இறந்து போய் 4 மாசம் ஆயிருந்தது. அதனால ஒரு அனுதாப அலை இருந்தது. இப்ப அதெல்லாம் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 1%, 1.5% வாக்குக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, வந்துட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இங்கிருந்து திமுக கூட்டணியில இருந்து யாரையும் வரவைக்க முடியல. வரவைக்க முடியலன்னா அது வந்து திமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அவங்கள வந்து இப்ப கூட கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா குறைச்சு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்கன்னா என்னன்னா சிம்பிள், உனக்கு சீட்டை குறைச்சா நோட்டு அதிகமா தருவேன், சீட்டு அதிகமா கொடுத்தா நோட்டு கம்மியா தருவேன். எப்படி வேணும்? கட்சிகளுக்கு இந்த சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டும் வேணும், நோட்டும் வேணும். பிசிகாவும் அப்படிதான், விடுதலை சிறுத்தை சின்ன வேற வேணுங்கிறாங்க. அதாவது உங்களுக்கு சீட்டு நோட்டு ஒண்ணு, ரெண்டாவது உதயசூரியன் சின்னத்துல நின்னா ஒரு அளவு, உங்க ஓன் சின்னத்துல நின்னா இன்னொரு அளவுன்னு வேற அந்த தொகுதியில வந்து அதான் வைகோ பாத்தீங்கன்னா 4 தொகுதி அவர் வந்து முதல் நாள் வரைக்கும் வந்து நாங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா தன்மானம்னா என்னங்கிறதுக்கு டெபனேஷன் சொல்லல அவரு, சொல்லி மாட்டிக்க விரும்பல அவரு. அதனால வந்து ஒரு காலத்துல வந்து என்னுடைய கல்லறையில் கூட நான் திமுகவுடன் கூட்டணியில் இணைய மாட்டேன்னு சொன்னவர் தான். கல்லறையை விட சில்லறை பெருசு இல்லையா? அதனால வந்து சில்லறைக்காக இங்க வந்துட்டாரு. அது பரவாயில்ல. அது நம்ம இப்போ அரசியல் அப்படின்னா அப்படித்தான் புரிஞ்சு. டிஆர் பால் கூட சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு வந்துட்டா வெக்கம், மானம், சுடு சொரணம், ரோஷம் எல்லாம் இருக்கக்கூடாது. அது நம்ம அவங்க சொல்லாமே நமக்கு தெரியும், நமக்கு புரியுது நமக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ சீட்டா நோட்டான்னு வரும்போது உங்களுக்கு அதுல மட்டும் நீங்க சொன்ன மாதிரி அப்ப 4ல 3 உதயசூரியன்ல நிக்கணும், ஒண்ணு மட்டும். அந்த ஒண்ணு தனி சின்னம் கொடுத்தது கூட எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த தடவை தனி சின்னம் கேட்டு நின்னாதான் அடுத்த தடவை அதே தனி சின்னம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பம்பரமோ ஏதோ ஒரு சின்னமா இருந்தா. இல்லைன்னா அந்த பம்பரம் வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னா குழப்பம் வந்துடும். அதுக்கு அடுத்த தடவை ஏதோ நிற்கும் போது இந்த பம்பரம் திருப்பி இவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது குழப்பம். இதுக்காக அந்த தனி சின்னம் எங்கேயாவது ஒரு தொகுதியில அந்த மாதிரி சீட்டு நோட்டு இது ரெண்டையும் வச்சு மாத்தி மாத்தி விளையாடி உள்ளே வெளியேன்னு ஏதோ ஒரு மங்காத்தான்னு விளையாடுவாங்க. அந்த மாதிரி உள்ளே வெளியேங்கிற மாதிரி சீட்டு நோட்டுன்னு விளையாடி வேற யாரும் வந்து இந்த சின்ன கட்சிகள்லாம் வந்து போகல. இஸ்லாமிய கட்சிகள் பொதுவாகவே திமுகவோட தான் இருக்கும். இப்பொழுது சிறுபான்மையினர் ஓட்டுன்னு திமுக நம்பி இருப்பது வந்து அநேகமாக இஸ்லாமிய கட்சிகள், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ கட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கிறிஸ்தவர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு சீமான் ஓரளவு பிரிக்கிறார் பொதுவாக எல்லா சாதியிலையும். ஆனா அவர் வந்து ஒரு 8.5% வாங்கியிருக்காரு. இந்த தடவை அதிகமா வாங்கினா கூட 8.5% எவ்வளவுக்கு போக முடியும்? ஒரு 40% எந்த கூட்டணி வாங்குகிறதோ, கட்சியோ கூட்டணியோ, வாக்கு மொத்த போல்டு ஓட்ஸ்ல 40% வாங்கினாதான் ஆட்சி அமைக்க முடியும். 118 சீட்டு, 234, 118. அது வந்து அதிமுகவிற்கு அந்த பலம் இருக்கிறதா அப்படின்னா, அதிமுகவிற்கு அந்த பலம் இருக்கிறதா என்பதை விட திமுகவிற்கு பணபலம், ஆளுங்கட்சி என்ற அந்த ஒரு அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி, தட் இஸ் இது வந்து அதிருப்தி. டெய்லி பாத்தீங்கன்னா காலையில சாயந்தரம் வந்து இந்த பாலியல் குற்றங்கள்,
பெண்கள், அதாவது 2 வயசு குழந்தையும் வந்து பாலியல் வன்முறை நடக்குது, 80 வயசு மூதாட்டியும் பாலியல் வன்முறை நடக்குது. ஏன் நீங்க கேட்பீங்க, அது வந்து சமுதாயமே, பொதுவா நிறைய பேர் யூடியூப்ல பேசும்போது என்கிட்ட கேட்கும்போது சமுதாயமே கெட்டு போச்சு. இல்ல, சமுதாயம் ஒன்றும், சமுதாயம் எப்பவும் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. என்ன வித்தியாசம் கேட்டா, நீங்கள் மதுக்கடைகளை 30 வருஷமா வந்து ஏறக்குறைய இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது அல்லது என்ன பேர்ல வேணாலும் மதுக்கடைகள் 30 வருஷமா இருக்கு. திமுக ஆட்சியிலயும் இருக்கு, அதிமுக ஆட்சியில, எம்ஜிஆர் ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியிலாம் கூட இருந்திருக்கு. மதுக்கடையில வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மது அருந்தினான்னா அவன் உடனே வந்து மூளை வந்து ஓரளவுக்கு செயல் இழந்து அங்கேயே விழுந்து அதிகமா ஓவரா குடிச்சு விழுந்துடுறான். இல்ல வந்து தள்ளாடிக்கிட்டு அவனுக்கு வந்து வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுறதுக்கும் அவனுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. நான் சொல்றது வந்து டெக்னிக்கலா சொல்றேன். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து மது ஒரு பக்கம் புரண்டு ஓடுதுன்னா, மதுவை விட அதிகமாக இருப்பது வந்து இந்த கஞ்சா, மெட்ஸ், ஹெரோயின், என்னமோ புதுசு புதுசா சொல்றாங்க. இதெல்லாம் இந்த போதைப் பொருட்கள், மாத்திரைகள், அப்புறம் ஸ்டாம்ப் மாதிரி வருதா, அந்த நாக்குல அப்படி தடவினா அடுத்த பல மணி நேரங்களுக்கு போதை இருக்குமா. ஸோ இந்த மாதிரி வந்து என்னமோ லிப்பு, கூலிப்பு அப்படின்லாம் பேர்லாம் வருது. எல்லாத்துலயும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல. அப்படி இது வந்து போதைப் பொருட்களை வந்து விநியோகம் செய்வது திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டார். பெரிய தமாஷ் என்னன்னா, அப்ப இருந்த சென்னை காவல்துறை தலைவர் வந்து ஒரு மாரத்தான் வந்து பெசன்ட் நகர் பீச்சில் இருந்து தொடங்கி வைக்கிறார். எதுக்குன்னா போதைப் பொருளுக்கு எதிராக இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு. எல்லாருக்கும் ஒரு வி ஆர் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்லாம் போட்டு கருப்பு கலர் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஃப்ரீயா வந்து ஸ்பான்சர் பண்ணி அங்க ஒரு ஓட்டாங்க, சும்மா ஒரு 200 பேர் 300 பேர் அங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் சமோசா, காபி, டீ ஏதோ கொடுப்பாங்க. இந்த ஸ்பான்சர் டிஷர்ட், இந்த ஸ்பான்சரை செய்தது யார் என்றால் அப்பொழுது ஜாஃபர் சாதிக், தொழிலதிபர் என்ற பெயரில். அவர் திரைப்பட தயாரிப்பாளர். முதல்வருடைய குடும்பத்திலேயே அவங்க வந்து உதயநிதி அவர்களுடைய மனைவி திரைப்பட இயக்குனர். அவங்க வந்து இயக்குற படத்துக்கு, அமீர் இயக்குற படத்துக்கு அவர் வந்து பினான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த ஜாஃபர் சாதிக். அப்ப தொழிலதிபர்னு அவரை கூப்பிட்டு அவர் தான் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை வந்து அந்த மாரத்தான தொடங்கி வைக்கிறார். கடைசியில பார்த்தா அவர் தான் வந்து மணிப்பூர், மியான்மர்ல இருந்து மணிப்பூர் வழியாக வரக்கூடிய ட்ரக்ஸை வந்து தமிழ்நாட்டுல வாங்கி அதை வேற ஏதோ பேர் போட்டு அதை வந்து பேக்கிங் பண்ணி ரீபேக்கிங் பண்ணி தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பள்ளிக்கூடம், காலேஜ், பெட்டிக்கடை எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருந்ததோட இலங்கைக்கு வேற படைகள் அமைச்சிருந்திருக்காரு. அவர் கைது செய்யப்பட்டு வெளியில வந்துட்டாரு. இப்ப வந்து ஏதோ அவரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு போன வாரம் கூட 3-4 நாள் முன்னா கூட 350 கோடி ரூபாய்க்கு ராமநாதபுரத்துல ட்ரக்ஸ் வந்து இந்த மாத்திரைகள் இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. உயர் ரக போதை மாத்திரை, போதை. எதுக்கானா அது இலங்கைக்கு படகுல அனுப்புறாங்க. இங்கேயும் யூஸ் ஆகுது, தமிழ்நாட்டிலையும் கன்சியூம் ஆகுது. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகா வந்து இந்த திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சீமான் வந்து கூட்டணி இல்லாம நிக்கிறார். அவர் வந்து ஒரு 8% வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12, அதிகபட்சமாக போனா அந்த 12-15 அவ்வளவுதான் வாங்க முடியும். என்னதான் வந்து அவர் கருத்தியல் ரீதியா சீமான் வந்து லாஜிக்கா பேசுறாருன்னா கூட இந்த இவங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவம், இந்த என்ன சொல்றது, இந்த பர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பர்க்ஸ் வந்து சீமானுடைய கட்சி போன்ற சின்ன கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு பின்னால நிச்சயமா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வந்து அவருடைய பாசிட்டிவ். அதே சமயம் அதேதான் அவருடைய நெகட்டிவும் கூட. என்னன்னா அந்த கூட்டம் வந்து ஒரு முதிர்ச்சி இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. எங்க போனாலும் ஏறி குதிக்கிறது, எங்க போனாலும் அடிச்சு உதைக்கிறது, அந்த பேரிகேடை தள்ளி விடுறது, ஒரு கட்டுக்கடங்காமல் என்ன சொல்றது அன்ஆர்கனைஸ்டு அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு. அதனாலதான் அவருக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை. கரூர்ல 41 பேர் வந்ததே இறந்து போனதுக்கு காரணமே அந்த அன்ஆர்கனைஸ். அவரால் விஜயால வந்து அவர் நடிகரா தான் அவரை வந்து இன்னும் வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க ஃபார்ம், 50,000 ஃபார்ம் வாங்கிட்டு போனாங்க விஜயோட கட்சியில. 10,000 ரூபாய் கொடுத்து டிடி கட்டணும் வேட்பாளரா வர்றதுக்கு. 4,700 பேர் தான் வந்து கட்டியிருக்கான். 50,000 பேர் வாங்கி போனானே. அப்ப எதுக்கு வாங்கி போனான்னா, முதல்ல 100 ரூபாய் ஃபார்ம் விற்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நேர்காணல் வந்து செலக்ட் பண்ணும்போது கேண்டிடேட்டு விஜயே நேரம் செலக்ட் பண்ணுவாரு.
உடனே 100 ரூபாய்க்கு எல்லாரும் 100 ரூபா தானே ஃபார்ம் வாங்கி போயிட்டாங்க. 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு நடுவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது, விஜய் இல்ல புஷ்டி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, அருண் ராஜ் இவங்கெல்லாம் தான், நிர்மல்குமார்லாம் தான் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க நேர்காணல். இவங்கள பாக்குறதுக்கு 10,000 ரூபாய் இருக்கு. அப்போ அந்த 10,000 ரூபாய் வேட்பாளர்னு சீரியஸா இல்ல, செலக்ட் ஆகணும்ன்றது அவன் என்ன இல்ல. விஜய் எப்படி எதிரில் டேபிளுக்கு அக்ராஸ் தி டேபிள் அவரை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ஒரு நடிகை வந்து ஒரு சாதாரணமா ஒரு என்ன சொல்றது, ஒரு துணி கடையில வந்து ரிப்பனை வெட்டி திறந்து வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நடிகை, ஒரு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்னா கூட ஒரு 5,000 2,000 பேர் வந்து நிற்பாங்க நடிகையை பார்க்கணும். இந்த மோகம் வந்து இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அதுதான் நான் கூட சொல்லுவேன். என்.டி. ராமராவும் இங்க தமிழ்ல நடிச்சிட்டு தான் காந்தாராவு, நாகேஸ்வரராவும் இங்க இருந்தான் போனாங்க. பிரேம் நசீர் எங்க தமிழ் படத்துல நடிச்சிட்டு தான் மலையாளத்துக்கு போய் ஆரம்பிச்சாரு. சத்யன், ஷீலா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு, அதே மாதிரி கன்னடம் ராஜ்குமார், இவங்க எல்லாரும் உதயகுமார்னு ஒருத்தர் இருந்தாரு. இவங்கெல்லாம் வந்து ஏன்னா இந்த தமிழ்நாட்டுலதான் இந்த தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு மதராஸ் மாகாணம்னு இருந்து இங்கதான் வந்து சினிமா மோகம் அதிகம். இப்ப அந்த சினிமா மோகத்தினால விஜய் பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா வந்து வெரி இம்மெச்சூர் கூட்டம், முதிர்ச்சி அடையாத. இதனால வந்து என்ன ஒரு பிரச்சனைனால், முதிர்ச்சி அடைஞ்சதோ இல்லையோ, அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜயால வந்து ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா ஒரு 15% ஓட்டு அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோ. என்னுடைய கணக்குல வந்து 10% வாங்குவார்ன்றது என்னுடைய கணக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். 15% அதிகபட்சமா வருது. அது எங்கிருந்து வந்து கட் ஆகும்னால், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸா வந்து அதுல இருந்து அதிகமா வந்து அதுலதான் வந்து கட் ஆகும். டிஎம்கே ஓட்ஸ்ல இருந்து கட் ஆகும். டிஎம்கே ஓட்ஸ்ல இருந்து கட் ஆகாதுன்னு நான் சொல்லல. டிஎம்கே ஓட்ஸ்ல இருந்து கட் ஆகிறத விட இல்ல ஈக்குவலா ஆனா கூட ஆல்ரெடி டிஎம்கே வந்து தே ஹேவ் அன் எட்ஜ். நான் சொன்ன அந்த 2 ஃபார்முலால ஒரு ஃபார்முலா, இந்த இத்தனை ஃபார்முலாவும் தாண்டி இதை தாண்டி அவங்களால கள்ள ஓட்டு போட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்துல வந்து அரசியல் அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி முடியும். அந்த ஏதோ அந்த குணா படத்துல வந்து அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு காதல் போடுறது புனிதமானது இல்லையா சார்? புனிதமானதா இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து அவர்களுக்கு பிழைப்பானதுன்னு சொல்லலாம். புனிதமானதுன்னு சொல்றது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிழைப்பு, சர்வைவல். அந்த சர்வைவலுக்காக அவங்க தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வரும்போது இப்போ விஜய் நீங்க கேட்ட அந்த விஷயம், ஆமா, உண்மை என்னன்னு அப்படின்னு சொன்னா டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதாவது ஏறக்குறைய அவர் வந்து 50 சீட்டும் 65 ஏதோ கேட்டார் போல இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்பர் 1 வந்து இந்த கரூர் பிரச்சனை இருக்கு. இந்த கரூர்ல வந்து எந்த நேரமும் வந்து அது சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு. சிபிஐ விசாரணையில வரும்போது கோர்ட் வந்து எந்த கோர்ட்டுமே என்ன கேள்வி கேட்கும். அதாவது நம்ம வந்து இதுல கட்சி இதெல்லாம் ஒன்றும் அரசியல்லாம் சம்மந்தப்படுத்தாம ஒரு கோர்ட் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுது, நேர்மையான ஒரு கோர்ட்டு, ஒரு நேர்மையான நீதிபதி என்ன கேட்பாருன்னா, அவரு ஆதவ அர்ஜுனாவோ அந்த புஷ்டி ஆனந்தோ ஒரு எக்ஸ்ஓயோ இந்த நிர்வாகிகளோ அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்காக? கவனக்குறைவு. அந்த அந்த கரூர்ல நிகழ்வுகள் ஏற்பட்ட போது அதுக்கான ஏற்பாடுகள்ல வந்து கவனக்குறைவு, அலட்சியம். இதனால வந்து அதாவது இந்தியன் பீனல் கோட் இப்பதான் பிஎன்எஸ் மாறிடுச்சு இல்லையா? இந்த இந்தியன் பீனல் கோட்ல கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், பழைய செக்ஷன்ல 304. இது பிரகாரம் வந்து அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போட முடியும், குற்ற வழக்கு. இப்போ ஒரு கோர்ட் என்ன கேட்கும்னா, விஜய் லேட்டா வந்தாரு, ஒரு 6-7 மணி நேரம் லேட்டா வந்தாரு, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, விஜய் பேரையே இன்க்ளூட் பண்ணலன்னு ஒரு கோர்ட் கேட்டுதுன்னா உடனடியா அவர் பேர் இன்க்ளூட் ஆகும். இப்ப அவருக்கு இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிபிலிட்டி. கோர்ட்டுனா வந்து இப்படிதான் வரணும் நம்ம சொல்ல முடியாது, அவங்க எப்படி வியூ பண்றாங்கன்னு தெரியாது. இது ஒண்ணு இருக்கு. அதை தவிர இந்த இம்மெச்சூர் கிரௌட வந்து அந்த கட்டமைப்பு அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. செங்கோட்டையன்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செங்கோட்டையன் ஒரு 9 டைம் 9 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அது வந்து செங்கோட்டையன் வந்து ரைட்டா தப்பான்றதெல்லாம் தாண்டி
ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆச்சு. அப்போ கூட என்ன பண்ணாங்க, இந்த நிர்வாகிகள் கூட்டம்னா 5000 பேருக்கு மேலனா அதுக்கு ஸ்பெஷலா சில கண்டிஷன்ஸ் இருந்தது. போலீஸ் கண்டிஷன்ஸ், கோர்ட் அப்ரூவ்டு கண்டிஷன். அதுக்காக எவ்வளவு பேர் வருவாங்கன்னு லெட்டர் கொடுக்கும்போது 4900 கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த 5000 வந்தா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வந்து வில் நாட் அப்ளை. அப்ப இந்த 4900 சொல்லிட்டு அங்க 5200 வந்தா யார் என்ன போறா, யார் கேட்க போறா? இட்ஸ் நாட் பாசிபிள் பிராக்டிகலி. அதனால வந்து வரும்போது அந்த திருச்சியிலேயே இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்னு அந்த கியூஆர் கோடு பாஸ் எல்லாம் கொடுத்தா கூட கடைசி நிமிஷத்துல போலீஸ் வச்ச பேரிகேட் எல்லாம் தள்ளி விட்டு நிர்வாகிகள் இல்லாம விஜயோடைய ரசிகர்கள் ஒரு 500-1000 பேர் உள்ள பூந்துட்டாங்க. இது வந்து இப்படிதான் இருக்கும். யார் செங்கோட்டையன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்ஸ் வந்து தகவல்கள் என்ன வருகிறது என்றால், நம்பர் 1 வந்து 65 கேட்டாரு, 50 சீட்டு வரைக்கும் பிஜேபி வந்து கொடுக்கறதுக்கு பிஜேபினா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 50 கொடுக்கலாம். இதை யார் ஹேண்டில் பண்றான்னா, எடப்பாடியை ஹேண்டில் பண்ண விட்டா அவர் வந்து கொஞ்சம் ஸ்டபர்னா இருப்பாரு அப்படின்றதுனால பிஜேபியில ஹேண்டில் பண்றதாக சொல்றாங்க. 50 சீட்டுக்கு வந்து இவர் விஜய் ஒத்துக்கிறாரு. 65ல இருந்து 50க்கு இறங்கி வந்து ஒத்துக்கிறாரு. எடப்பாடி 40க்கு அவரே ஒத்துக்கிறாரு விஜய்க்கு தாவேகா கொடுக்கறதுக்கு. துணை முதலமைச்சர் விஜய் வந்து எங்க கட்சியில இருந்து வரணும், தன்னுடைய கட்சியில இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னா 2.5 வருஷம் அந்த மாடல், கர்நாடகா மாடல்ல 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் விஜய்னு. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. அந்த மாடல் ஒர்க் பண்ணவும் பண்ணாது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல சரின்னு சொல்லிட்டு சித்தராமையா இப்ப இறங்க மாட்டேங்கிறாரு. டிகேஎஸ்க்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அங்க கன்ஃபியூஷன் இருக்கு. இதே கன்ஃபியூஷன் எங்க இருந்தாலும் வரும். ஆட்சி பவர்னு வந்துட்டா அந்த பவர் கரப்ட்ஸ், பவர் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்ற மாதிரி இந்த நாற்காலிங்கிற ஒரு காந்தம் அது டக்குன்னு அது ஏந்துக்க விடாது. அந்த வகையில அதெல்லாம் வந்து இல்லைன்னா விஜயும் வந்து இறங்கி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 50 சீட்டுக்கு ஒத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவர் 40ங்கிறாரு. ஐ திங்க் அதுல வந்து 40க்கு 50க்கு நடுவுல எங்கேயாவது செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் வந்து எனக்கு ஒரு 5 அமைச்சர், எங்க கட்சியிலேருந்து ஒரு 5 அமைச்சர் வேணும் அப்படிங்கிறார். எடப்பாடி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டேங்கிறார். அதாவது நீங்க 50 40ங்கிறது 45ஓ 50ஓ கூட வாங்கிக்கிங்க சீட்டு இப்போ, ஆனா அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிறார். இதுலதான் பெண்டிங் இருக்கிறதா நமக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய சில என்ன சொல்றது இன்சைடு டீடைல்ஸ் வந்து இதுதான் சொல்றாங்க. இந்த சமயத்துல கிளம்பி விஜய் வந்து சிபிஐ என்கொயரிக்கு போன வாரமே அவர் போகணும். 3வது தடவை அவங்க சம்மன் போட்டு அன்னைக்கு போக முடியல, ஏதோ நேர்காணல் இங்க வேலை இருக்குன்னு சொல்லி அவர் டைம் கேட்டு இன்னைக்கு கிளம்பி போயிருக்காரு. அது விஜய்னாலே அது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துரும்ங்கிறது ஒரு ராசி அவருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நடுவில் வந்து அவருடைய மனைவி விவாகரத்து பண்ணி இந்த சமயத்துல வந்தது. அது அவங்க குடும்ப விஷயம் அப்படின்னா கூட அவங்க வெளிப்படையா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நடிகையோட அவர் தொடர்பு இருக்கு, அவர் வாழ்ந்து அவர் கூடயே வந்து லிவின்னா இருக்காரு, பல தடவை சொல்லியும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்திக்காம இருக்காருன்னு வெளிப்படையா வந்து கோர்ட்லயே அதுதான் ரீசனா கொடுத்துருக்காங்க. இவரும் மறுநாளைக்கு என்ன பண்றாரு, ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எந்த நடிகையை வந்து கிசுகிசுக்கப்படுகிறாரோ அந்த நடிகையை கூட்டுக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு திருமணத்துக்கு அட்டன் பண்றாரு ஜோடியா. ஆமா அப்படிதான் அப்படின்னு. சரி, அது அவருடைய பர்சனல் லைஃப், அது நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் பர்சனல் லைஃப்னா கூட என்ன பிரச்சனைனால் பப்ளிக் லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து இட் வில் கேட்ச் தி அட்டென்ஷன், யூ வில் கெட் தி ஃபோக்கஸ். நீங்க சாதாரணமா இருமுனாலோ தும்மினாலோ யாரும் கவலைப்பட மாட்டாங்க, நீங்க சாதாரண ஆளா இருக்கிற வரைக்கும். பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு இப்ப நான் யூடியூப்லயே பேசிட்டு இருக்கேன்னா சாதாரணமா திடீர்னு ஒரு இருமுனா உடனே அந்த கமெண்ட் காலத்துல வந்து திருசக்தியாருக்கு ஏன் இவ்வளவு இருமல், ஒரு கவலைனால கூட கேட்கலாம், கன்சர்னால கூட கேட்கலாம், நான் வந்து தவறுன்னு சொல்லல. பட் தட் பிகம்ஸ் ஒரு ஃபோக்கஸ். உதாரணமா சொன்னீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு கெஸ்ட், ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு பேசுறோம், இந்த கையில இந்த பிரேஸ்லெட் போட்டுருப்பார், திடீர்னு ஒரு நாளைக்கு மறந்து போய் அதை போட்டுக்காம விட்டுருவேன், ஒரு 4 பேர் கேட்டிருப்பான்,
திருசக்தியார் ஏன் நின்று பிரேஸ்லெட் போடவில்லை. அப்பதான் எனக்கே நீங்க போட மறந்து போச்சு. ஸோ பப்ளிக் லைஃப்னு வந்தாச்சுன்னா ஃபோக்கஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கு விஜய் கிளம்பி தனி விமானத்துல டெல்லி போறாரு. போகும்போது அவருடைய பேக்ல வந்து ஹேண்ட் பேக்ல வந்து கத்திரிக்கோள் இருந்துதான். கத்திரிக்கோள் மீசையை ட்ரிம் பண்றதுக்காக வச்சிருக்கலாம், தாடியை ட்ரிம் பண்றதுக்காக வச்சிருக்கலாம், ஏதாவது ஓபன் பண்றதுக்காக வச்சிருக்கலாம். அதே மாதிரி கூட போன ஆதவ் அர்ஜுனா அவரோட பேக்ல ஹேண்ட் பேக்ல ஒரு உயர் ரக விஸ்கி பாட்டில் இருந்ததுதான். ஓகே, தண்ணி அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதுவும் வந்து இந்த மாதிரி தாண்டாது இதெல்லாம் இருந்தானா இல்ல, அதாவது விஐபி கேட்ல போயிருப்பாங்க. இது வந்து என்னுடைய அனுமானம். விஐபி கேட்ல, அதாவது முதல்ல விஜய் மட்டும் உள்ள போய் ஹேண்ட்பேக் இல்லை. ஏன்னா இது வந்து தனி விமானம். நீங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஜெனரல் கமர்ஷியல் பிளைட்ஸ். இவங்க ஸ்பெஷலா வந்து சார்ட்டர் பண்ணி எடுத்துட்டு போறது. உங்களுக்கு வந்து ஒரு தடவை போறதுக்கு மட்டும் ஒரு விமானத்தோட சைஸை பொறுத்து ஒரு 15-20 லட்சம் ரூபா ஆகும். வெயிட் பண்ணி வரணும்னா 30-40 லட்சம் ரூபா ஆகும். ரைட்டு, அவரால் கொடுக்க முடியுது, கொடுக்குறாரு, அது வேற விஷயம். அப்படி போகும்போது ஹவுஸ் செக்யூரிட்டி இருக்கு, ஏர்போர்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இவர் தனி விமானங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெவலை தாண்டி இவர் வந்து முதல்ல உள்ள போயிருப்பாரு. இவர் மட்டும் தனியா, அப்படிதான் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. இவர் மட்டும் உள்ள போயிட்டார் கையில பேக் இல்லாம. இவர் பேக் எடுத்துன்னு வரதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். ஏன்னா தனி விமானத்துல இவரும் ஆதவ் அர்ஜுனா 2 பேர் மட்டும் போக மாட்டாங்க. கூட 4 அசிஸ்டன்ஸ், எடுபடி, மேக்கப் மேன்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு வழக்கமா வந்து ஒரு அசிஸ்டன்ஸோட, அந்த அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தன் வந்து பேக் எடுத்துட்டு வரும்போது செக்யூரிட்டியில அது கத்திரிக்கோள் இருக்கு. அந்த பேக் வந்து அவன் கையில் தூக்கின்னு வரனே தவிர அந்த பேக் வந்து விஜயோட பேக்குங்கிறதுனால அவன் திறக்க மாட்டேங்கிறான். பாஸோட பேக்குன்னு பயப்படுறான். அப்ப விஜய்கிட்ட போய் சொல்லி அவர் வந்து விமானத்துல இருந்து இறங்கி போய் பேகை திறந்து அந்த கத்திரிக்கோள் எடுத்து, எல்லாருக்கும் நடக்கும், ஷேவிங் அந்த இதுக்காக ஷேவிங் ஷீட்ல கத்திரிக்கோள் வச்சிருப்பாங்க. அது எடுத்துட்டு வரும்போது பிளைட்ல வரும்போது அந்த கத்திரிக்கோளை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. யூ வுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவமா வந்து எடுத்து போடுவோம். பட் நம்மளை மீறி சம்டைம்ஸ் கவனிக்காம அதுல இருந்திருக்கும், அது மாதிரி இருந்திருக்கும். பட் விஜய் வந்து அவரோட பேக் அவரே எடுத்துட்டு போயிருந்தாருன்னா அது அப்பவே தெரிஞ்சிருக்கும். அவர் பேக்கை பின்னால யாரோ எடுத்துட்டு வரும்போது இது ஒண்ணு. ஆதவ் அர்ஜுனாவோட பேக்ல வந்து ஏதோ ஒரு விஸ்கி பாட்டில் விச் இஸ் நாட் பர்மிட்டட் டு பி கேரிட் இன் த பிளைட். ஆமா, அதுவும் வந்து மறுபடியும் அவரை இறக்கி அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் செக்யூரிட்டியில அந்த இதுல போட்டு அந்த செக்யூரிட்டி பாஸ்ல போட்டு அது வர்றதுக்கு 40 நிமிஷம் டிலே ஆச்சு. எதுக்காக சொல்றேன்னா, இது பாத்தீங்கன்னா கடந்த 2-3 மணி நேரமா இது மாத்தி மாத்தி எல்லா நியூஸ் சேனல்லையும் காமிக்கிறான். விஜய் எடுத்துன்னு போனதுல கத்திரிக்கோள் எடுத்துன்னு போனாரு, ஆதவ் அர்ஜுனாவுடைய பேக்ல வந்து உயர் ரக விஸ்கி இருந்தது. ரைட்டா தப்பான்னு சொல்ல, இது சாதாரணமா வேற ஒரு பேசஞ்சருக்கு நடந்தா இது வந்து இட்ஸ் நாட் அன் இன்சிடென்ட் அட் ஆல், நார்மலா நடக்கக்கூடியது. விஜய்க்கு நடந்ததுனால 40 மினிட்ஸ் டிலேவா போச்சு ஃபிளைட். இது ஒரு பெரிய நியூஸ். அந்த மாதிரி விஜய் சம்பந்தமா எது வந்தாலுமே இப்ப அவருக்கு வந்து அவரும் ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்கணும். எனக்கு தெரியல அவர் பாக்குறாரான்னு. பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியாது, பார்க்கணும். ஏன்னா வந்து எங்க போனாலும் ஒரு கான்ட்ரவர்சி வருது, எங்கிருந்தாவது வருது. இவ்வளவு வருஷமா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃபோட வந்து இந்த சமயம் பார்த்து தேர்தல் சமயத்துல வந்து டைவர்ஸ் கேஸ். டிவோர்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் காமன் இந்த சென்ஸ். ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அதனால வந்து டிவோர்ஸ் வருது, வந்து விவாகரத்துங்கிறது இந்த தலைமுறைய ரொம்ப காமனா போகுது. அப்படி வரும்பொழுது இந்த தேர்தல் சமயத்துல வரும்போது பப்ளிக் லைஃப்ல இருக்கும்போது அது இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ. யாரோ ஒருத்தர்னா அது வந்து நோபடி கேர்ஸ். இந்த ஒரு இதுல இருக்கும்போது இப்ப 2 நாள் அவர் டெல்லியில சிபிஐ என்கொயரியில இருப்பாருன்னு சொல்றேன். என்னுடைய கணிப்புல கண்டிப்பா யார போய் அமித்ஷாவை போய் அப்படி ஓப்பனா அப்படி பார்க்க மாட்டாரு. நடுவில் கூட நானே கேள்விப்பட்டேன், அவருடைய நண்பர் ஒருத்தர் மூலமா விஷ்ணு ரெட்டின்னு ஒரு தொழிலதிபர் மூலமா வந்து அமித்ஷாவை பார்க்கணும்னு கேட்டபோது அமித்ஷா வந்து நேரம் இந்த விஷ்ணு ரெட்டி இவர் பக்கத்து வீட்டுக்காரு, பனையூர்ல விஜயோட பக்கத்து வீட்டுக்காரு, இஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் வந்து விஜய் சார்பா போய் அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் அங்க அமித்ஷாவை பார்க்கலாம். ஏன்னா விஜய் போனா இட் வில் பிகம் அ பிக், ஒரு பெரிய அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகும். அப்படி அவர் போன போது அமித்ஷா
ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அமித்ஷா வந்து அந்த மாதிரி யாரும் வந்து விஜய் ரெப்ரசன்ட் பண்ணி நாளைக்கு விஜய் எனக்கு தெரியாது, நான் சொல்லல, அவரா சொல்லிட்டாருன்னா அனாவசியம். இந்த அரசியல் எல்லாம் இந்த விளையாட்டுல விளையாடக்கூடாது. விஜய் வேணா வந்து இஃப் யூ வாண்ட்ஸ் டு மீட் லெட் ஹிம் மீட் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சில தகவல்கள் இருக்கு. நம்ம வி கேனாட் வெரிஃபை தட் அட் தட் லெவல். இப்ப என்னன்னா இந்த 2 நாளுக்குள்ள எப்படி ஏதோ ஒரு வகையில தே வில் கம்யூனிகேட், அது மாதிரி செட்டில் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கு இந்த பக்கம் பிஜேபியில எடப்பாடி தான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறார், ஸ்டபானா இருக்காரு. இல்ல நம்ம ஏற்கனவே பலமா தான் இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல நேர்மையா நடுநிலையா இருக்கிற ஊடகங்கள், என்னை போன்றவர்கள் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள், எங்க எல்லாருக்கும் தெரியுது பலம் வந்து பத்தாது. பலம் பத்தாதுன்னா நம்ம வந்து இதுல எது பெட்டர் கட்சின்னு அந்த பலத்தை பத்தி பேசல. வாட் டிஎம்கே இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அண்ட் இதை வந்து எப்படி இவங்களால தடுக்க முடியும், இதை மீறி இவங்க வந்து எப்படி ஜெயிக்க முடியும், அவங்க பண்ற தில்லாலங்கடியே எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து டெஃபிஷியன்சி, குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பலம் குறைவா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து லெட் அஸ் அட்மிட் தி ஃபேக்ட், எடப்பாடி வந்து இது வரைக்கும் 2016 எம்எல்ஏ அமைச்சராக ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய ஆட்சியில இருந்த போது, செகண்ட் டைம் வந்த போது 2011-16 வந்த போது he was nominated, he was not elected. மறுபடியும் வந்து 2021 எலெக்ஷன்ல அவர் வந்து he lost the election, DMK won. அப்படி இருக்கும்போது இந்த தடவை திமுகவுக்கு எதிராக அதிருப்தி அதிகமா இருக்கு அப்படின்றது உண்மைதான். மக்கள் வந்து கொதித்து போயிருக்கிறார்கள். டெய்லி 4 கேஸ். இப்ப கூட அந்த விளாத்திக்குளம்லாம் வந்து போன போது கனிமொழி அவர்கள் அங்க போன போது, தூத்துக்குடி எம்பிங்கிற முறையில போன போது அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்தா போதும்னு வந்துட்டாரு. அந்த இடத்துல பேச நிருபர்கள் வந்து கேட்ட போது தொண்டை சரியில்லைன்னு ஏதோ ஜாட காமிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் ஏர்போர்ட்ல வந்து ஏதோ பேட்டி கொடுத்தாங்க. முதலமைச்சர் வந்து குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. இது வந்து ஒண்ணும் இல்ல, மதுராந்தகத்துல நடக்குது, இங்க திருவள்ளூர்ல நடக்குது. இது எதுக்காக அப்படி ஏன் நடக்குதுன்னா அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். 30 வருஷமா இந்த மது போதை இருந்தாலும் இப்போ மிக அதிகமாக இந்த பாலியல் குற்றங்கள், அதுவும் வந்து அன்நேச்சுரல். எது அன்நேச்சுரல் சொல்றோம்? 2 வயசு குழந்தைய, 6 வயசு குழந்தைய, 60 வயசு, ஒரு 70 வயசு பெரியவரோட வீட்டுக்குள்ள போய் அவர் அடிச்சு போட்டுட்டு அவருடைய மனைவி ஒரு 62 வயது மூதாட்டி, அவங்கள பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. பண்றதெல்லாம் பையன் யாருன்னா 20-22 வயசு பசங்க. பொதுவா வந்து அந்த காம இச்சை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சம ஏஜ்ல இருக்கக்கூடிய, நாட் எக்ஸாக்ட்லி, பட் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க தான் பார்த்து வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த போதை மருந்து சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா இந்த டோப்போமைன் சொல்லுவாங்க, நியூரான் டோப்போமைன். ஆமா, அந்த டோப்போமைன் லெவல் வந்து உடம்புல அதிகமாயிடுது. அப்போ வந்து இட் பிகம்ஸ் வந்து ஓவர் ஆக்டிவ். அந்த ஓவர் ஆக்டிவா வரும்போது என்ன பண்றோங்கிறது தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மனசுல ஒரு நடிகை நினைச்சுக்கிட்டு அந்த போதை மருந்து சாப்பிட்டுருந்தான்னா அவனுக்கு எழுத்தாப்புல ஒரு 80 வயசு கிழவியை பார்த்தா கூட அந்த நடிகையா தான் தெரியும். அவனுக்கு பிடிச்ச அந்த நடிகையா தான் தெரியும், இல்ல அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணா தான் தெரியும், இல்ல அந்த 2 வயசு குழந்தை கூட அப்படிதான் தெரியும். அதாவது he loses control அந்த ஓவர் ஆக்டிவ் ஆகிறதுனால. தண்ணி அடிக்கிறவன் வந்து ஓவரா சரக்கு அடிச்சானா அவன் பாட்டில் அங்கேயே உழுந்து கிடப்பான். அப்புறம் ஒரு 4 மணி நேரம் பொறுத்து எழுந்து போடுவாங்க, அவன் ஏந்து போயிடுவான். அவனுடைய ஆக்டிவிட்டி கம்மி ஆயிடுது. வேற இங்க வந்து இந்த போதைப் பொருள் வந்து அவனுடைய ஆக்டிவிட்டி அதிக சூப்பர் ஆக்டிவ் ஆயிடுது, ஓவர் ஆக்டிவ் ஆயிடுது. இதுதான் வந்து இந்த 80 வயசு கிழவிய வந்து காட்டுக்குள்ள பழம் பறிக்க போன மூதாட்டிய வந்து பாலியல் வன்முறை, வீட்டுக்குள்ள புகுந்து 62 வயது மூதாட்டிய, நேத்திக்கு வந்து ஏதோ ஒரு ஊர்ல 43 வயசு ஒரு லேடி தனியா இருந்திருக்காங்க, வீட்டுக்குள்ள 3 பேர் வந்து அதை தூக்கிட்டு வண்டியில கூட்டி போய், இந்த மாதிரி நிறைய நடக்கு. விளாத்திக்குளத்துல வந்து 12வது படிச்சு பரீட்சை எழுதிட்டு வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டுல வந்து டாய்லெட் இல்லையா. இதுல இருக்கிறதே பெஸ்ட் ஆட்சி, இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான், திமுக ஆட்சி தான் சொல்றாரு. இன்னும் கழிப்பறை இல்லாம இருக்கு.
அதாவது மோடி அவர்கள் வந்த பிறகு கழிப்பறை இல்லாத வீடுகள்ல வந்து அதுக்காக 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க கழிப்பறைக்கான திட்டம். ஆனா என்ன ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்றது அந்தந்த மாநில அரசு மூலமா தான் பண்ணணும். ஆமா. இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கேரி அவுட் பண்ணணும். ஃபண்ட்ஸ் அங்கேருந்து வரும். ஐடென்டிஃபை பண்ணி பண்ணாதானே அந்த மாதிரி கழிப்பறையே இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இயற்கை உபாதைக்காக பக்கத்துல இருந்த கருவேல மர காட்டுக்குள்ள போயிருக்கு. அந்த சமயத்துல நடந்திருக்கு. நைட்டு அந்த குளத்தூர், தூத்துக்குடி குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டா அவங்க பெற்றோர் வந்து போய் சொன்னா, காத்தால வா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் தான் உட்காந்து, வேற யாரும் இல்ல, நைட் டியூட்டி இல்ல, ஆள் இல்ல, காத்தால வா. காத்தால போய் கேட்டா இங்க இல்ல, விளாத்திக்குளத்துல வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு, அங்க போ. அங்க போய் கேட்டா அங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர் வந்து, பொண்ணு காணும்னா அங்க போய் தேட வேண்டியதான, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு வரீங்க எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் புகார் கொடுத்து, அந்த புகார் எப்படி கொடுக்க கூடாது, இப்படிதான் கொடுக்கணும்னு கம்பல் பண்ணி அதை மாத்தி இதெல்லாம் பண்ணி கடைசியில மறுபடியும் விளாத்திக்குளத்துல இருந்து மறுபடியும் நீ குளத்தூருக்கு போன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வரதுக்குள்ள அந்த பொண்ணுடைய பாடி வந்து பிளட் இன்ஜுரிஸோட அந்த காட்டுக்குள்ள அந்த போதருக்குள்ள இங்க கடந்துருக்கு. அவங்களே அந்த ஊர்க்காரங்களே பார்த்திருக்காங்க. ஸோ அது அன்னைக்கு நைட்டே போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது 24 மணி நேரமும் சப்போஸ் டு ஃபங்க்ஷன். ஒரு பொண்ணை காணும்னா நீ காத்தால வான்னா அந்த காத்தால வரைக்கும் அது சேஃபா இருக்கணுமே. ஒரு கால் இப்ப கூட அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. அப்பவே அந்த குழந்தை நைட்டு போய் 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த போதே போய் தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒரு கால் அந்த பொண்ணு உயிரோடையாவது மீட்டிருக்கலாம். அது வந்து இப்போ செக்ஷுவல் அபியூஸ் மட்டுமது இல்லாம ஷி பாஸ்ட் அவே ஆல்சோ. அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தடுத்திருக்கலாம். இந்த ஏன்னா அப்போ வந்து மோடி வந்ததுக்கு அப்புறம், பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில 2 வருஷம் முன்னால நினைக்கிறேன், 0 FIRன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு 2 வருஷத்துக்குள்ள. இப்ப சமீபத்தில் இந்த ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் என்னன்னா, நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா கூட, ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு சிட்டிலன்னா உங்க வீட்டுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இஃப் யூ ஆர் அ விக்டிம் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 0 FIRன்னு ஒண்ணு ஃபைல் பண்ணலாம். அண்ட் இட் ஹாஸ் டு பி கம்பல்சரிலி ஃபைல். கரெக்ட். போலீஸுக்கு வந்து ஆமா பண்ணிட்டு அந்த FIR ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன், அது வந்து அந்த மாநிலத்துக்குள்ள உள்ளதோ இல்ல வேற மாநிலத்துல இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும், ஆனா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நாட் பாசிபிள். இதுக்கு பேர் 0 FIRன்னு மோடி வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காரு, விச் இஸ் அப்ளிகபிள் டு தமிழ்நாடு ஆல்சோ. அப்படி இருக்கும்போது குளத்தூருக்கு போனா விளாத்திக்குளம் போய் அப்புறம் திருப்பி குளத்தூர் வரணும், காத்தாலவா, இதுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லை. அப்ப என்ன பிரச்சனைன்னா, போலீஸ் வந்து நான் தமிழ்நாட்டுல வந்து போலீஸ்க்கு திறமை இல்லைன்னோ அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கும்பகோணம் பக்கத்துல திருமங்கலக்குடின்னு ஒரு ஒரு கிராமம், அங்க ஒரு மங்களநாதர்னு ஒரு பிரமாதமான கோயில் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலி சரடு வாங்கின்னு வந்து அந்த அம்பாளுக்கு வந்து செலுத்துவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் மங்களநாதர் கோயில். ஆமா, திருமங்கலக்குடி, மங்களம் அப்படிங்கிறதே மங்களம் அதுக்காக தான். அங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த யாரோ ஒரு அன்பரசன் ஒருத்தர், ஈரான்ல வந்து நடக்கிறது வந்து இந்தியா தடுக்கணும், ஈரான்ல செத்து போனவங்களுக்கெல்லாம் நினைவேந்தல் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். அப்ப அதுல வந்து அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, பிரதமர் மோடி வந்து அவரை நாய், ஒரு பிரதமர், அவர் மோடியா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும், அவரை நாய், அதுக்கப்புறம் நரமாமிசம் தின்பவர், நரமாமிசம் வந்து அவர் மாமிசம், அதாவது அவர் உயிர்கொலையில வந்து அவர் காரணமா இருக்காரு. இன்னும் மோசமா படுமோசம், காவல்துறையை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு காலையில வெஸ்ட் மாம்பலத்துல உமா ஆனந்தன் பிஜேபி சென்னை அவங்க மட்டும்தான் பிஜேபி கவுன்சிலர், கூட தெரியும், அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து தலைமையில வெஸ்ட் மாம்பலம் ரெசிடென்ஸ்னா எப்படி யாரு, மோஸ்ட்லி அந்த வெஸ்ட் மாம்பலம்னா யாருன்னு புரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம், ரிட்டையர்டு பீப்புளா இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல, இஸ்ரேலுக்கோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் அப்போஸ் பண்ணல,
இது வந்து பெரிய போரா இருக்கு, இது பெரிய வேர்ல்டு வாரா வந்து உலகம் பூரா படாம இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு வந்து. என்ன வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு 10 தெருவுல இருந்து வந்தா எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 100 பேர் வருவாங்க. ரொம்ப ஜாஸ்தி போனா ஒரு 200 பேர் வருவாங்க. இந்த 200 பேர் கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு 1/2 hour 1 hour பிரார்த்தனை பண்ணதுல தப்பு இல்ல. இதுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அதை தடுக்கணுங்கிறதுக்காக அநேகமா வந்து ஒரு 100-200 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தடுக்கணுங்கிறதுக்காக 1000 பேர் போலீஸ் வந்து இன்னைக்கு காலையில வெஸ்ட்மாம்பலம் ஏரியால வந்து உமா ஆனந்தனை கைது பண்றதுக்கு போய், அந்த அம்மா ஏதோ கைதா அனாவசியமா எதுக்கு இந்த தேர்தல் சமயத்துல எங்கேயாவது பிடிச்சி 1 மாசம் உள்ள வச்சிட போறாங்கன்னு அவங்க வந்து தப்பிச்சு அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்ஸ்காண்டிங் ஆணையமா ஏதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒண்ணுமே இல்லாத கூட்டு பிரார்த்தனை தான் அது. போராட்டமோ டெமான்ஸ்ட்ரேஷனோ இல்ல இந்த பக்கமோ அந்த பக்கமோ வந்து யாரையும் சப்போர்ட் பண்றதோ அப்போஸ் பண்றதோ எதுவுமே இல்லை. அதுக்கு 1000 போலீஸ் வந்தா அப்ப உண்மையிலேயே இந்த கிரைமை வந்து பாக்குறதுக்கு, லா அண்ட் ஆர்டரை பாக்குறதுக்கு அங்க வரக்கூடிய எங்க தேவையோ அந்த இடத்துல போலீஸ் இல்ல. இல்லைன்னா அவங்க வந்து விஐபி பாதுகாப்புக்கு போயிடுறாங்க. அமைச்சர் போனா அதுக்கு பின்னால வந்து 25 வண்டி போகுது, காரு, அவர் காருக்கு பின்னால போலீஸ் ஒரு 4 வண்டி போகுது, அது ஃபுல்லா அங்க ஒரு 100 பேர் 200 பேர் போலீஸ். இது இப்படி வந்து அதாவது மிஸ்யூஸ் ஆஃப் தி போலீஸ் போர்ஸ் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த இதுல வந்து என்னன்னா, இதுதான் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். விஜய் வந்து எடப்பாடி கொஞ்சம் விட்டு கொடுத்துன்னா ஸ்டபர்னா இல்லாம, பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் இறங்கி வந்து, ஏன்னா விஜயம் வந்து அவருக்கும் தெரியும் முதல் தடவை அப்படி ஆட்சிக்கெல்லாம் வந்துட முடியாது, 40% ஓட்டு வாங்கி வந்துட முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே 2 கூட்டணியும் வந்து தோக்கடிச்சு விஜய் வந்து 234 சீட்ல 118 வாங்கி அவர் முதலமைச்சர் ஆடுவாருன்றது வந்து ஆல்மோஸ்ட் இல்ல மோர் தேன் இம்பாசிபிள். பட் அட் த சேம் டைம் ஓட்டு வந்து செதறும், ஸ்பிளிட் ஆகும். அந்த ஸ்பிளிட் ஆகிறது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக அமையலாம் அப்படிங்கிற ஒரு விச் இஸ் an arithmetical பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டியை தடுக்கிறதுக்காக தான் பாஜக வந்து திமுக ஆட்சி இந்த தடவை வரக்கூடாது, ரொம்ப அராஜகம், அந்த வன்முறை, அதுவும் போதை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அதிகமா போச்சு அப்படிங்கிறதுக்காக அதை தடுக்கிறோம். ஒரு தடவை அவங்க வந்து அந்த ஆட்சியில இல்லைன்னா அடுத்த தடவை அது வழக்கமான ஒரு தடவை ஆட்சி இல்லைன்னா அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு, எல்லாமே நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த மாதிரிதான் அரசியல், அதுவும் வந்து நம்பிதான் ஆகணும். நம்மளுடைய அரசியல நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. நிக்கிறவங்கல யாரு பெட்டர்னு பார்த்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். தட் இஸ் ஹவு தி இந்தியன் டெமோக்ரஸி சிஸ்டம், டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஒர்க்ஸ். எனக்கு யாரோ ரொம்ப பிரமாதமான அரசியல்வாதின்னு தோணுச்சுன்னா அவருக்கு நான் ஓட்டு போட முடியாதே. என்னுடைய தொகுதியில யார் 4 பேர் நிக்கிறாங்களோ அந்த 4 பேர்ல யார் பரவாயில்லன்னு நான் முடிவு பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சிஸ்டம். ஸோ வில் ஹேவ் டு கோ வித் தி சிஸ்டம். அந்த வகையில எடப்பாடி கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு வந்தால் விஜய் வந்து அநேகமா ஒரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ் இன் த மூட் டு கோ அலாங் வித், அதாவது என்டிஏ கூட்டணி, என்டிஏ அதுல வரும்போது 50 சீட்டு கொடுங்க, ஒரு 5 அமைச்சர்னு கேட்கிறாரு, 2 கொடுப்போம் 3 கொடுப்போம், ஏதோ ஒரு வயா மீடியா அந்த மாதிரி வந்தால் வருவாங்க. அப்படி வரும்போது, அப்படி வந்தால் நிச்சயமா வந்து டிஎம்கேக்கு வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். விஜய் தனியா போனால் ஏற்படுமா ஏற்படாதான்னா கஷ்டம். நான் சொல்றது வந்து அதனால வந்து திமுகவை மக்கள் விரும்புகிறார்கள் அர்த்தம் இல்லை. நான் சொன்ன அந்த 2 மாடல் அவங்க வந்து என்னதான் நீங்க வந்து அதிருப்தி இருந்தாலும், நேத்திக்கு அதிருப்தி இருந்தது, இன்னைக்கு காலையில உங்களுக்கு பார்க்கும்போது உங்க வீட்டுக்கு 5 பேர் உங்க குடும்பத்துல இருக்காங்களா, ஆளுக்கு 2000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னா நேத்தி அதிருப்தியை மறந்துட்டு இன்னைக்கு 10,000 ரூபாய் வருது அப்படின்னு இட்ஸ் ஹியூமன், என்ன சொல்றது, நான் சொல்றது வந்து மனித இயல்பு. அதுவும் அடிமட்டத்துல ஒரு பிரின்சிபலா ஒரு பாலிசியா வந்து இல்ல இவங்க இன்னைக்கு பண்ணாங்கன்னா நம்ம 5 வருஷம் அவங்க வந்து ரொம்ப அராஜகம் அதிகமாயிடும் அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டு திங்கிங் இருக்கணும் ஓட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப, அதாவது லிட்ரேட்டா இருக்கணும், எஜுகேட்டடா இருக்கணும்,
அதை தாண்டி பொலிட்டிக்கலி இந்த மாதிரி சோசியலி மெச்சூர்டா இருக்கணும். இவ்வளவு இருக்கிற பர்சன்டேஜ் இவங்க ஓட்டு போட போகணும். நான் சொல்றேன், இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க வெயில் அடிக்குது மழை பெய்யுதுன்னா இதுக்கு ஓட்டு போடலன்னு என்ன பரவாயில்லன்னு போடாம இருந்துருவாங்க. ஏன்னா இட் இஸ் நாட் கம்பல்சரி. கடைசியில அப்போ மெச்சூர்டு ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து ஓட்டிங் போகாமல் இம்மெச்சூர்டு ஓட்டர்ஸ் தான் ஹூ கேன் பி ஸ்வேட், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து விலை கொடுத்து வாங்க முடியும்னு வரக்கூடிய அவங்க வந்து ஈஸியா வேலை போயிடுறாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பணமோ இல்ல வேற ஏதாவது ஒரு பரிசோ அந்த சமயத்துல கொடுத்து அவங்கள வந்து மயக்கிங்கிற மாதிரி அது பண்ணிடுறாங்க. அதிலிருந்து வந்து நம்ம வந்து இந்த முறை வந்து ஒரு ஆட்சி மாற்றம், ஏன்னா எப்போ ஆட்சி மாற்றம் வந்தாலும் அந்த எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் அடுத்த தடவை நாங்க சமத்தா, ஏதாவது குழந்தைங்க எல்லாம் விஷமம் பண்ணும்போது இனிமேல் ஒழுங்கா இருக்கியான்னா நாளையில இருந்து சமத்தா இருக்கேன்னு சொல்றதுதான். அந்த நாளை என்பது வருமா, வந்தா அப்படி சமத்தா இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க். பட் தட் இஸ் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். அதனால விஜய் வந்து இப்போ டெல்லி போகும்போது நிச்சயமா வந்து சிபிஐ என்கொயரி நடக்கும். அதை தவிர ஏதோ ஒரு வகையில வந்து எங்க மீட் பண்ணுவாங்க எப்படியோ, இப்போ வந்து நேரம் தான் மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஜிட்டல் அந்த விஷுவல் இதுல வந்து எப்படி வேணாலும் மீட் பண்ணி பேசிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு செட்டில்மெண்ட் வந்து அதை எடப்பாடியும் வந்து எந்த ஒரு நடுவுல இது பண்ணாம ஏற்றுக்கொண்டால், அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னால் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, விஜய்க்கு பின்னால இருக்கிறது ஹவவர் இம்மெச்சூர்ட் அந்த ஓட் பேங்க் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்ததுனால் திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். இப்போ இதை பார்த்துட்டு திமுக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதா இருந்தாலும் அவங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, ரைட்டோ தப்போ, தப்பு செய்யறதுல கூட அனுபவம் இருந்த வந்து யாராவது தப்பு பண்றான்னா கூட அனுபவம் உள்ள தப்பு பண்றவன் வந்து இன்னைக்கு டேஞ்சரஸ் அனுபவம் இல்லாதவனோட. அந்த வகையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ரெண்டு கம்யூனிஸ்டும் வந்து இல்ல எங்களுக்கு வந்து சீட்டை கொடுக்கலாம்னு நாங்க வெளியில போயிடுவோம். எனக்கு வந்த ஒரு இன்சைட் தகவல் வந்து வலைதளத்திலையும் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு கேள்விப்பட்டது வந்து என்னன்னா, இதை இன்ஸ்டிகேட் பண்றதே திமுக தான். நீங்க போய் விஜய்கிட்ட பேசுங்க, ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் திமுக வந்து எங்களுக்கு வேணுங்கிற சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரேமலதாக்கு தேமுதிகக்கு அதிகமாக 8+2 ராஜ்யசபா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து 6க்கு பதில் 5 தான் கொடுக்கும். போன தடவை 6 கொடுத்தாங்க, இந்த தடவை 5 தான் கொடுக்குறேங்கிறாங்க. எங்களுக்கு திருப்தி இல்லை, நாங்க உங்களோட வரோம் அப்படின்னு ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் போய் பேசுங்க. எதேச்சியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கமலஹாசன் வந்து ஒரு காலத்துல அவர் தான் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு திமுகவின் ஊழலை ஒழிப்பதற்காகவே இந்த டார்ச்லாம் சொன்னார் கட்சி ஆரம்பிக்கும் போது. அப்புறம் கடைசியில் இங்கதான் வந்து நின்று இவங்ககிட்டயே உதயசூரியன் சின்னத்துல போய் ராஜ்யசபால போய் அவரு எம்பி ஆயிட்டாரு. சிறந்த ஆட்சி உலகத்திலேயே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சின்னு பேட்டிலாம் கொடுத்தாரு. நேற்றுக்கு என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல இந்த பாலியல் வன்முறை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாடு வந்து பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்கு. பெண்களுக்கு வந்து அச்சுறுத்தல், எல்லா வயதிலும் வந்து அச்சுறுத்தல் இருக்கு. தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, பாதுகாப்பு தான் முக்கியம். இன் எஃபெக்ட் வந்து அவர் என்ன ஆன்டி டிஎம்கே மாதிரி பேசுறாரு. பட் இந்த மாதிரி அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய ஒரு அனுபவத்திலும் அந்த அந்த என்ன சொல்றது, அனுபவத்தினால வரக்கூடிய அனுமானம் என்னன்னா, இவரும் கமல்ஹாசன் has also been instigated by DMK. என்னன்னா இப்ப விஜய்கிட்ட போய் இப்ப போய் பேசுறாங்கன்னு வைங்க, நாங்க உங்களோட வர்றோம் ரெண்டு கம்யூனிஸ்டோ கமல்ஹாசனோ மக்கள் நீதி மையமோ, உடனே விஜய்க்கு என்ன தோணும், இப்ப போய் நம்ம ஏன் இந்த பிஜேபி அலையன்ஸ் என்டிஏல போய் சேரணும், நம்மளே ஒரு அலையன்ஸ் வந்து ஹெட் பண்ணி என்ன கமல்ஹாசனுக்கு என்ன 10 சீட்டு கேட்க போறாரா, கம்யூனிஸ்ட் 6 சீட்டுக்கு பதில 10 12 கேட்பாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு 30-34 கொடுத்தா கூட 200 சீட்ல நம்ம நிக்கலாமே, ஒரு கால் நம்ம ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாமே, எல்லாருக்குமே வந்து ஹோப்ஸ் வந்து இருக்கும். அப்போ அவர் என்டிஏ பக்கம் போகக்கூடாது, அவர் தனியா நிக்கணும்ன்றதுக்காக இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கமல்ஹாசனை கிளப்பி விட்டு விஜய்கிட்ட அடுத்த லெவல்ல யார்ட்டையாவது பேசினா அது இன்ஃபர்மேஷன் விஜய்க்கு போகும், அவசரப்பட்டு அங்க எஸ் சொல்லாம இருப்பாரு. அதாவது டிஎம்கே விஜய் வந்து என்டிஏ கூட்டணி வருவதை விரும்பவில்லை. ஏன் விரும்பலைன்னா அது ஸ்ட்ராங் ஆயிடும், இவங்க ஆட்சிக்கு திரும்பி வர முடியாது.
அப்ப விஜய் தனியா நின்னாருன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். டிஎம்கே ஓட்டுல கொஞ்சம் போகும். கண்டிப்பா வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு பாதியாவது இல்ல அதுக்கு மேலேயோ வந்து போகும். யாருக்கு? விஜய்க்கு போகும். அதனால விஜய் ஆட்சிக்கு வர முடியாது. விஜய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவர் எம்எல்ஏ ஆகலாம், ஏதோ அவர் கட்சியில ஒரு 4 எம்எல்ஏ வரலாம். பட் இல்ல ரொம்ப அதிகமா போனா ஒரு 10, 15 எம்எல்ஏ வரலாம். 118 எம்எல்ஏ வந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். அந்த அளவுக்கு வராது. சோ இது வந்து இந்த ஸ்பிளிட்டிங் கேம் வந்து டிஎம்கே இந்த ஒரு பக்கம் என்டிஏ அவங்க விஜய் அந்த பக்கம் வரவழைச்சு டிஎம்கேவை டிஃபீட் பண்ணணும்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு எதிராக இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சும்மா அந்த கம்யூனிஸ்ட தூண்டி விட்டு போற மாதிரி ஒரு நடிக்க சொல்லி விஜய்கிட்ட போய் பேச சொல்லி இது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அரசியல்ங்கிறதே ஒரு பெரிய நாடக மேடை தான். அந்த நாடகத்துல யார் எப்படி வேணாலும் வேஷம் போடலாம், நடிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கு. நாளைக்கு ஏன்னா அநேகமா மண்டே அன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. 22nd or 23rd of ஏப்ரல் வந்து இது எலெக்ஷன் சிங்கிள் டே எலெக்ஷன் தான் இருக்கும். அநேகமா ரிசல்ட் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வரும். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து 3 ஸ்டேஜ்ல நடக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஒன்னாதான் கவுண்டிங் வந்து ஒரே நாள் தான் த்ரூஅவுட் தி கண்ட்ரி, அதாவது 5 ஸ்டேட்ஸ்ல நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால், இன்னும் இதோட 5 இடத்துல நடக்குது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு 5 இடத்துலயும் ஒன்னாதான் ஒரே நாள் தான் கவுண்டிங், ரிசல்ட் டிக்ளேர், அதான் கவுண்டிங் அண்ட் ரிசல்ட்ஸ். அது வந்து ஜூன் 1st 4th மாதிரி அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அது முன்ன பின்ன இருக்கலாம். நான் வந்து சொல்றது ஒரு ஒரு ப்ரிசம்டிவா சொல்றேன். இப்போ ஒரு அடுத்த திங்கள் செவ்வாயில தேர்தல் தேதி அறிவிச்சானும் போது இந்த அடுத்த 2 நாட்குள்ள ஏதோ ஒரு வகையில விஜய் வந்து ஒண்ணு என்டிஏ அலையன்ஸ் வரணும், இல்ல வரலன்னு சொல்லி தனியா நிக்கணும். இப்படி ஒரு சூழல். இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ அண்ணாமலை கூட பேசியிருக்காரு இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னால. விடுதலை சிறுத்தையை வந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா, இத்தனை வருஷமா நாங்க கூடவே இருக்கோம், எங்களுக்கு வந்து போன தடவை 6 சீட்டு கொடுத்து நாங்க 4 சீட்டு ஜெயிச்சோம். புதுசா வந்த பிரேமலதாக்கு 8+1 ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்ல வேணும்னு கேட்கிறாரு திருமாவளவன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் அந்த எஸ்சி எஸ்டி வாக்கு பூரா அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சீமான் கிட்ட இருக்கும், கொஞ்சம் வந்து விஜய்கிட்ட இருக்கும், டிஎம்கேலயே கொஞ்சம் இருக்கும். பட் அதுக்காகவே ஒரு இயக்கம்னு அப்படின்னு தலித்துகளுக்காக, பட்டியல் சமூகத்திற்காகன்னு வைக்கும்போது ஒரு கிரிப் இருக்கு, அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அந்த ஓட் பேங்க், அந்த கோர் ஓட் பேங்க் வந்து அவர் இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அநேகமா அவர் அங்க இருந்து வெளியில வந்துருவார். அவங்கள வந்து பொலிட்டிக்கலா நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில வந்து தேர்தல் நேரத்துல ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காரு. அதான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளனன்னு பேசியிருக்காரு அண்ணாமலை. அதாவது நான் வந்து அவருக்கு ஒன்றும் அண்ணாமலைக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒன்றும் கம்மின்லாம் நான் சொல்ல தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து பாலிட்டிஷியன்கிற ஹேட் வந்து அந்த இதை போடும்போது அவங்க இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இதை பேசுறத அவாய்ட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு சில இது உண்டு, ஒரு மாடல் இருக்கு. நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய யூகங்கள். அதுவும் முதல்ல வந்து ஒரு காலத்துல ரெட்டை இலைய வந்து பிஜேபியே வந்து தேர்தல் ஆணையம் பிளாக் பண்ணுன்னு சொன்ன போது நான் தான் சொன்னேன், இப்ப திமுக தலைமையில இருந்தும் அதிமுக தலைமையில இருந்து கூப்பிட்டு அமிச்சு யார் சொன்னாங்க உங்களுக்குன்னு கேட்டாங்க. நீங்க மட்டும்தான் போட்டிருக்கீங்க, உங்க தமிழக அரசியல் பத்திரிகையில மட்டும்தான் போட்டீங்க எப்படின்னு கேட்டாங்க. சோர்ஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில நடந்தது. அண்ணாமலை எனக்கு இப்ப சமீபத்துல வந்த தகவல் நடக்குது. அவர் வந்து சிங்காநல்லூர் தொகுதியில வந்து நிற்க விருப்பப்படுறார் போல் இருக்கு. ஸோ எடப்பாடி வந்து கோயம்புத்தூர் முழுக்கவே பாஜக ஒரே ஒரு இடம் தான் என்னால கொடுக்க முடியும், அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து அதுல வந்து ஒரு 2 பேருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் வர மாதிரி தெரியுது. அதே சமயத்துல தமிழிசைக்கு சென்னையில வந்து விருகம்பாக்கமோ மயிலாப்பூரோ கொடுக்க எடப்பாடி தயாரா இருக்காரா? ஸோ திருப்பி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ உள்ளுக்குள்ள ப்ரூவ் ஆகுதா? அதாவது ஒரிஜினலாவே பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை தலைமையில மாநில தலைவரா இருக்கும்போது அந்த அலையன்ஸ்ல ப்ராப்ளம் வந்தது காரணமே அவங்க 2 பேருக்கும் பர்சனலா ஒத்து போகல. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும்
இத்தனைக்கு அவங்க 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, பட் வேற வேற சப் கம்யூனிட்டி. அந்த கவுண்டர்ல வந்து ஏதோ இவர் வந்து வேளாள கவுண்டர், அவர் வந்து குறும்ப கவுண்டர்னு ஏதோ சப் கம்யூனிட்டி, சப் காஸ்ட் இது ரைட். அதெல்லாம் தாண்டி ஆஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள ஒரு அந்த கெமிஸ்ட்ரி சரியா இல்ல. அதுதான் ஒரு பெரிய காரணம். இல்லைன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் இட் வுட் ஹவ் பீன் a much better scenario. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஆனால் அண்ணாமலை கூட வந்து இப்ப வந்து எடப்பாடிய அவர் வந்து தலைமையை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கோம் அப்படின்லாம் வந்து இறங்கி வந்து பேசியிருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து அண்ணாமலை பேர்ல எடப்பாடி வந்து இருக்கக்கூடிய அவருக்கு இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த கசப்பு, அந்த காழ்ப்புணர்ச்சி, இல்ல வந்து அந்த கருத்து வேற்றுமை, அது எதனாலயோ அது வந்து அவர் வந்து கோயம்புத்தூர்ல அவருக்கு எங்கேயும் பிஜேபிக்கு ஒரே ஒரு இடம் தான், அது வானதி சீனிவாசனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா வானதி சீனிவாசனும் அவங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க, அதனால அவங்களுக்கு ஓகே, அண்ணாமலைக்கு அங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழிசைக்கு வந்து இங்க வந்து அவங்க வழக்கமா விருகம்பாக்கம், வேளச்சேரி இங்க எங்கேயாவது தான் இந்த பகுதியில நிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதுவும் வந்து அவர் வந்து யோசனை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஃபரன்சஸ வந்து என்ன பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் வந்து அதுல என்ன விஷயம்னா, எடப்பாடியை தவிர அதிமுக இன்னைக்கு அங்க உள்ள ஓபிஎஸ் தான் ஒரு பக்கம் ஒரு வழியா வந்து இந்த போட்டோவை மாத்தி வச்சுக்கிட்டு இப்படி வந்துட்டாரு, டிஎம்கேக்கு வந்துட்டாரு. வந்துட்டு 18 வயசுலயே நான் திமுக சேர்ந்தேன், அந்த அந்த தாய் கழகத்துக்கு திரும்பி வந்துட்டேன்னு வந்து சொல்றாரு. 3 தடவை ஜெயலலிதா அவர்களால் வந்து இடைக்கால முதல்வரா நம்பிக்கை வைத்து ஆக்கப்பட்டவர். அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. சரி, அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பர்சனல், அவங்களுடைய செல்பிஷ்னஸ், சுயலாபம் வந்து அதுதான் முதல்ல வருது. ப்ரையாரிட்டி வந்து தன்னுடைய லாபம் தான். அந்த அரசியல் லாபம் என்ன, தன்னுடைய ஃபியூச்சர் என்ன, இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ ஃபியூச்சர் அப்படிங்கிற வகையில ஓபிஎஸ். எடப்பாடியை தவிர வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி போன்ற மற்ற அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் இந்த பிஜேபி இவங்க சொல்றதுக்கு ஓரளவுக்கு ஒத்து போற அளவுக்கு இருக்காங்க. எடப்பாடி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டபர்னா இருக்காரு, விட்டு கொடுக்காம. எடப்பாடியை இந்த தேர்தல் சமயத்துல வந்து வேற சமயமா இருந்தால் பிஜேபி வந்து மகாராஷ்டிராலேயோ வேற எங்கேயோ பண்ண மாதிரி வந்து ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்குவார். லெட் அஸ் பி வெரி ஓப்பன். ஏன்னா சிவசேனா வந்து இவங்களோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க, அதாவது ரிசல்ட் வந்த பிறகு நான் தான் சிஎம்ஆ வருவேன்னு சொல்லி உத்தவ் தாக்கரே இன்சிஸ்ட் பண்ணி பிடிவாதம் பிடிச்சி பட்னாவிஸ் பிஜேபியில ஆகிறத வந்து ஆகக்கூடாதுன்னு சொன்னதுனால திடீர்னு வந்து காங்கிரஸோட போய் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. தேர்தல் அன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வந்து பிஜேபியோட, சிவசேனா ஒரிஜினல், அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா. தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் ஆனதுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தே சேஞ்ச் தேர் ஸ்டாண்ட். பிஜேபியை விட்டுட்டு காங்கிரஸோட போனாங்க. அமித்ஷா என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற உத்தவ் தாக்கரே கட்சியில இருக்கிற ஏக்நாத் ஷிண்டேவையே தூக்கி அப்படியே கொத்தா கொண்டு வச்சு இதுதான் வந்து ஒரிஜினல் சிவசேனான்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. உத்தவ் தாக்கரே வந்து கட்சி வந்து எங்க இருக்குன்னு தெரியாம தே லாஸ்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ். இது அதிமுகவுக்கும் வந்து பாஜக நினைத்தால் பண்ண முடியும். அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் ரைட்டு ராங்கு, ஃபேர் அன்ஃபேர், தேர் இஸ் நோ, அதாவது ஃபேர்னஸ் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. பாலிட்டிக்ஸ்ங்கிறது நீங்க அதை லவ்னு வச்சுக்கலாம், வார்னு வச்சுக்கலாம், அது 2 வகையிலையும் சேரும். அது வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து ஃபேர்னஸ் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, நான் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லல, சாத்தியங்கள் இல்லை. பிராக்டிகலா பார்க்கும்போது இட்ஸ் இம்பாசிபிள். இப்ப திமுகவை தோக்கடிக்கணும்னா திமுகவுடைய ஃபார்முலாவை தோக்கடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொண்டு வரணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வரணும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்த்தா திமுக தோக்கடிக்கவே முடியாது. இஸ் இட் நாட் அ காம்ப்ரமைஸ்ன்னு கேட்டா எஸ், அரசியல்ல எல்லாமே வந்து அப்படிதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 நாள்ல விஜய் வந்து என்ன பண்ண போறாரு, என்னுடைய ஒரு கணிப்புல வந்து திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் வந்து அங்க இருந்து விட்டுட்டுலாம் வெளியில எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து நான் தான் சொல்லேன், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா சீட்டு நோட்டு, இந்த 2 முதல்ல சொன்ன மாதிரி. பாக்கி எல்லாரும் வந்து சீட்டு கொடுப்பாங்க. இப்ப விஜய் கிட்ட போனா, விஜய் தனியாவே நிக்கிறாருன்னு வச்சு அவரை நம்பி போனாங்கன்னா சீட்டு வந்து இப்ப திருமாவளவனுக்கு வந்து 6க்கு பதிலாக 12 கொடுக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு 10 கொடுக்கலாம். நோட்டு சீட்டு முக்கியமா, நோட்டு முக்கியமா? பிராக்டிகாலிட்டி.
ம். திமுக வந்து திருமாவளவன் கிட்ட வந்து நான் 6 சீட்டு பதிலா இந்த தடவை 5 சீட்டு தான் சொல்றாங்களா கம்யூனிஸ்டுக்கு. திருமாவளவனுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அது மாதிரி ஏதோ ஒன்று 4 தான் கொடுக்கறதா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. 4 இல்ல அதே 6 கொடுக்கலாம். என்னுடைய அபிப்பிராயத்துல அதே 6 கொடுக்கலாம். இல்ல அதிகமா வேணும், டபுள் டிஜிட்ல வேணும்னா அது வேணுமா? ஒரு 100 கோடியோ 200 கோடியோ பணம் வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்னா வந்து அதாவது அரசியல் கொள்கையை தாண்டி யதார்த்தம் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது புரியாம தமிழ்நாட்டு அரசியலோ இந்தியாவில் அரசியலோ இல்லை. அந்த வகையில திருமாவளவனும் என்னுடைய கணிப்புல போக மாட்டாரு, கம்யூனிஸ்டும் போக மாட்டாங்க. விஜய் வந்து என்டிஏ சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் ஒரு கால் அவர் வந்து தனியா நிக்கணும்னு இந்த தடவை முயற்சி பண்ணாருன்னா விஜய் வந்து ஓட்டு வாங்குவார். ஏதோ ஒரு 10-15% வாங்குவார் நிச்சயமா. பட் சீட்டா கன்வெர்ட் ஆகாது. இப்ப சீமான் கூட பாத்தீங்கன்னா 2%ல இருந்து 8.5% வரைக்கும் வந்திருக்காரு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. பட் ஒரு சீட்டு கூட இல்லையே. ஸோ ஓட்டு வரலாம், சீட்டா கன்வெர்ட் ஆகாது. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து 15% 20% ஓட்டு வாங்குவார் விஜய் கட்சியில. பட் ஒரு சீட்டு கூட வாங்காம போலாம், இல்ல ஒரு சிங்கிள் டிஜிட்ல சீட்ஸ் வாங்கலாம். பட் ஆட்சிக்கு வரணும்னா 2026ல விஜய் தனியா வந்து நின்று ஆட்சிக்கு வர்றது மோர் தேன் இம்பாசிபிள். ஆமா, 40% வாங்கணும். 40% எங்க இருந்து வரும்? அவருக்கு இன்னைக்கு வந்தா ஒரு 10ல இருந்து 15% வரலாம். ரொம்ப அதிகமா வந்தா 20% வரலாம். 20% வச்சுட்டு ஆட்சிக்கு வர முடியாது. 20% வச்சு இவரால அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. மறுபடியும் திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டியே எனக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது திமுகவை திருப்பியும் ஆட்சிக்கு கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்தால் அடுத்த 5 வருஷத்துல விஜய் வந்து கட்சியை வளர்க்க விட்டுருவாங்களா திமுகல? இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ், ஓபன் கொஸ்டின்ஸ். இதை பார்க்கும்போது அடுத்த 2 நாள்ல கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டரா வரும். என்னுடைய ஒரு அபிப்பிராயத்துல எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி என்டிஏக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இதை நான் எதிர்பார்க்கறது வந்து விஷுவல் திங்கிங்கா கூட இருக்கலாம். ஏன் அது சொல்றேன்னா தமிழ்நாடு பீப்புள் வந்து தே பேட்லி நீட் அ சேஞ்ச். காங்கிரஸ், ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வந்து இப்போ ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ மாணிக்கம் தாகூருக்கு வந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் பதவி கொடுக்கப்பட்டிருக்கான். ஸோ திமுகவுக்கு எதிராக பேசுறவருக்கு இப்படி ஒரு பதவி கொடுக்கறதுக்கு காரணம் ஒருவேளை திமுக சொல்றதுக்கெல்லாம் நாங்க அடங்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து மறைமுகமா சொல்லுதா? ஐநோ இது சமீபத்துல வந்து நியூஸ் அதை உங்கள்கிட்ட உடனே சொல்லணும்னு தான் கேட்கிறேன். அப்போ மாணிக் தாக்கூர் வந்து இங்க காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு கல்ச்சரல், அது என்ன சொல்றது, கல்ச்சரல்னு சொல்லலாம், இல்ல வந்து டைனாஸ்டிக்னு சொல்லலாம். ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு சத்தம் இல்லாம. இவ்வளவு நாள் வந்து நீங்க மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பேருக்கு தான் அவர் நேம் ஷேக் தான் தலைவர்ங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மல்லிகார்ஜுன் கார்கே டிசைட் பண்ணி ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஒரு காலத்துல சீதாராம் கேசரி இருந்தாரு. சீதாராம் கேசரி இருந்தபோது சோனியா வந்தபோது சோனியா காந்தி அவர்கள் வந்து சீதாராம் கேசரி வந்து சொன்னதா நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் கேட்கல. அதுக்காக உங்களுக்கு அது அந்த ஹிஸ்டரி தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ், அது பேர் என்ன, அக்பர் ரோடு ஆபீஸ்ல டாய்லெட்டுக்குள்ள வச்சு அவரை பூட்ட சொல்லிட்டாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஆல் இந்தியா காங்கிரஸ் தலைவர் அப்போ சிட்டிங் இன்கமெண்ட் அவர் வச்சு 4 மணி நேரம். அவர் வயசானவர், 75-77 வயசு. அவர் உள்ள வச்சு ஆமா டாய்லெட்ல வச்சு பூட்டிட்டாங்க. ஒன்னு திறந்து விடணும்னா வெளியில ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடியா இருக்கு, கைது போடணும். வெளியில வேற வழி இல்லாம வந்து கைது போட்டார். ஏன்னா அப்பதான் சோனியா காந்தி அவர்கள் அந்த பதவியை ஏத்துக்கிறதுக்காக. அப்போ அவர் கையெழுத்து போட்ட உடனே அவர் வந்து அவர் ரூம்ல போய் உட்கார்றதுக்கு போன உடனே அந்த ரூமை பூட்டிட்டு அவரை வாசலை கொண்டு போய் விட்டாங்க. கிளம்பு, வண்டியில வீட்டுக்கு போகணும். காங்கிரஸ்ல இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இப்படிதான் இருக்கும். மல்லிகார்ஜுன் கார்கே இப்ப இருக்காரு. ஆனா வந்து ராகுல் வாஸ் ஆல்மோஸ்ட் வந்து டேக்கிங் டெசிஷன்ஸ். மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுலுடைய ஒரு அந்த க்ளோஸ் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாலிட்டிஷியன்ஸ். இவங்க எல்லாருமே இந்த தாவைக்கு, அதனால தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த சோடங்கர், இவங்க எல்லாம் இந்த ராகுல் அந்த சர்க்கிள்ல வரவங்க. இப்ப அந்த சர்க்கிள் வந்து சரியா வரல. காங்கிரஸ் வந்து கடைசி நிமிஷத்துல வந்து சோனியா காந்தி என்ன பண்ணாங்க, இல்ல ப. சிதம்பரத்தை அனுப்பிச்சு, வெட்டரன்
அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இட்ஸ் அ வெட்டரன். ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சீனியர் பர்சன் அண்ட் வெட்டரன் காங்கிரஸ்மேன். அவர் வந்து அவரை வச்சு டிஎம்கேல பேசி லாஸ்ட் மினிட்ல கம்ப்ளீட்டா மாத்தி விட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிரியங்கா காந்தி அவர்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ராகுல் காந்தி பிரியங்காவுக்கு பொசிஷன் வந்து கொடுக்கறதா வந்து ஒரு பேச்சு அடிப்படை. பொசிஷன்னா சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து இஸ் நாட் வெல், உடல் நலம் சரியில்லைன்றதுனால பிரியங்காவை வந்து டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா இன் கன்சல்டேஷன் வித் சோனியா காந்திங்கிற மாதிரி அது கொண்டு வரலாம். ராகுல் கொஞ்சம் அந்த அவர் பேசுறது போறது வரதெல்லாம் எதையாவது ஒன்று சொல்லியே ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிறாரு. அதுவே வந்து மோடி கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப சௌகரியமா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. அதாவது ராகுல் இஸ் அ லைபிலிட்டி அப்படிங்கிறது ஃபேமிலியிலேயே ஃபீல் பண்ணி பிரியங்காவை வந்து புஷ் பண்ணி முன்னால கொண்டு வர மாதிரி ஒரு இருக்கு. இப்போ மாணிக் தாக்கூர் மாதிரி உள்ளவங்க வந்து ஆல் இண்டியால போட்டுட்டாங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தலில் வந்து அவர் எம்எல்ஏவை நிக்கிறாரா இல்லையா? சில சமயம் இந்த ஆல் இண்டியா போஸ்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்காக கூட வந்து அது எல்லா தேசிய கட்சியிலயும் அது வழக்கமா உண்டு. தமிழ்நாட்டுல அங்க வந்து தமிழ்நாட்டுல இல்ல ஏதோ ஒரு மாநிலத்துல இப்ப மல்லிகார்ஜுன் கார்கே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அவர் வந்து சிஎம் கேண்டிடேட் ஃபார் கர்நாடகா. சித்தராமையாவை வந்து அங்க கொண்டு வந்து வைக்கணும், சித்தராமையா கார்கே ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கார்கே தூக்கின்னு வந்து ஆல் இண்டியா அவர் எஸ்டின்றதுனால அது ஒரு அட்வான்டேஜ் வேற இருக்கு சோசியலி. வெளியில இருந்து பார்க்கும்போது அது வந்து அவரை கொண்டு வந்து எங்க வச்சுட்டாங்க, சென்டர்ல. பட் இன்னைக்கு வந்து லெஃப்ட் டு ஹிம் வந்து கார்கே would like to become சிஎம் ஆஃப் கர்நாடகா rather than being president ஆஃப் இது காங்கிரஸ். ஏன்னா இங்க வந்து பவர் இல்லை. அங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தராமையாவுக்கும் டிகேஎஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அவங்கள வந்து சித்தராமையா வாஸ் தி பாப்புலர் லீடர், அதாவது ஓட் பேங்க் உள்ளவர். டிகேஎஸ் வந்து எப்படி இங்க செந்தில் பாலாஜி அந்த மாதிரி ட்ரெஷரர் கட்சிக்காக செலவு பண்ணார் எல்லா தொகுதியிலையும். அவங்க வந்தபோது என்ன சொன்னாங்க, 2.5 வருஷம் சித்தராமையா 2.5 வருஷம் டிகேஎஸ் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்ப 2.5 வருஷம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு 3-4 வருஷம் ஆக போகுது. ஆனா வந்து அவரு சித்தராமையா இறங்க மாட்டேங்கிறாரு, டிகேஎஸ் அப்பப்ப தகராறு பண்றாரு. ஸோ இதுல இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தது, காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, சித்தராமையாவை தூக்கி கொண்டு போய் அங்க ஒரு போஸ்ட். இதை வந்து காங்கிரஸ் தான் பண்ணணும்னு நான் சொல்லல, பிஜேபியும் அது பண்ணும். இதுல மத்திய பிரதேஷ்ல சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தாரு. அவரை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர். அதே சமயம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போ புதுசா யாரையாவது ஒருத்தர் கொண்டு அங்க வச்சுட்டு சிவராஜ் சிங் சௌஹானை கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்ல 40 பேர் 50 பேர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல், இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல திஸ் இஸ் ஒரு மாடல். அந்த மாதிரி மாணிக் தாக்கூருக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, மாணிக் தாக்கூர் நீங்க அங்க கொண்டு போய் வச்சாலும் இல்லை எங்க வச்சாலும் ஒரு சேலஞ்ச் ஃபார் தி டிஎம்கே அலையன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் காரங்க எல்லாருமே டிஎம்கேக்கு ஒத்துழைச்சு அங்கங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க வந்து தாவேகாவோட போகணும்னு நினைச்சுதான் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல மேல சொன்னதுனால மாறிட்டாங்க. அப்போ அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்களான்றது. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பா எவ்வளவு சீட்டு நிக்க போறாங்க, 25, 28 நம்ம முடிவு பண்ணிருக்காங்க. இந்த 28 பேருக்கு டிஎம்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணலன்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஃபீல்டு ஒர்க்னா என்ன, ஓட்டு போறோம்னா கூட்டின்னு வந்து ஓட்டு போட வைக்கணும், அதுதான் ஃபீல்டு ஒர்க்கு. ரெண்டாவது, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல ஃபீல்டு ஒர்க்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செவுத்துல அந்த சின்ன உதயசூரியன் படம் போடுறதோ, காங்கிரஸ் கை படம் போடுறதோ, இந்த செவுத்துல இடம் பிடிக்கிறது கூட ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதுக்கு பெரிய அடித்தடி வரும். அது கொடி வந்து இவன் நான் நட்ட இடத்துல நீ நட்டுட்ட, நீ வந்து இந்த இடம் என்னது அந்த இடம் ஒண்ணுது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களா தெரியும். ஆனா அந்தந்த தொகுதியில அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபீல்டு ஒர்க்ல வந்து சோ கால்டு டிராவிடியன் பார்ட்டிஸ்க்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கும் இல்ல, காங்கிரஸுக்கும் இல்லை. காங்கிரஸுக்கே இல்லைன்னா பிஜேபிக்கு எப்படி வரும்? 100 வருஷமா இருக்கிற காங்கிரஸுக்கே இல்லைன்னா பிஜேபி கம்பேரிட்டிவ்லி அப்புறம் வந்த பார்ட்டி. இவங்களுக்கு இருக்க அந்த கிரிப் வந்து அவங்களுக்கு இல்லை. அந்த கிரிப் இல்லாத இடத்துல அந்த காங்கிரஸ் அலையன்ஸ் என்ன ஆகும்?
சிறுபான்மையினர் ஓட்டு என்ன ஆகும்? நான் போன தடவை பேசும்போது கூட சொன்னேன். இந்த தடவை சன்னி முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து யாரோ ஒரு தியோபந்த சேர்ந்த வேற ஒரு அந்த சப்காஸ்ட் சேர்ந்தவரை வந்து தலைமை காஜியா போட்டாங்க, ஸ்டேட் சீஃப் காஜியா போட்டாங்க. அதுல வந்து அவங்க எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. அந்த அப்செட்டுங்கிறது எவ்வளவு தூரம் வந்து ஓட் பேங்கை பாதிக்கும்? ஏன்னா நார்மலா வந்து தமிழ்நாடு முஸ்லிம்ஸ் வந்து டிஎம்கே ஃபேவர் பண்ணுவாங்க. அந்த தமிழ்நாடு முஸ்லிம்ஸ் நம்ம சொல்றது 80 to 90% வந்து சன்னி முஸ்லிம்ஸ் தான். அவங்க சப்போஸ் இஃப் தே டேக் எ டிசிஷன் வேற ஒரு மாத்தி குத்துறதா பாஜக இருக்கிறதுக்கு போடுவாங்களான்னா போடுறதுக்கு சான்ஸ் கம்மி. விஜய் தனியா நின்னா போடுவாங்க, இல்ல வேற எங்கேயா போடுவாங்க. சீமானுக்கு போடலாம், இல்ல பரவாயில்லன்னு திமுகவுக்கே போட வைக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது அந்த அந்த கம்யூனிட்டி லீடர்ஸை கூப்பிட்டு. இப்போ 4 முஸ்லீம் பார்ட்டி வந்து திமுக பக்கம் இருக்கு. சின்ன சின்ன பார்ட்டி, ஜவஹர்லா, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், இன்னும் 2 சின்ன சின்ன பார்ட்டினா கூட மற்ற இடத்த எஸ்டிபிஐ போன தடவை அதிமுகவோட இருந்தது, இந்த தடவை திமுக பக்கம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கு. அதை வந்து எப்படியாவது வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னு அமித்ஷா, அதாவது மோடி அமித்ஷா, தட் இஸ் பிஜேபி என்டிஏ தலைமை, தேசிய தலைமையான பிஜேபி வந்து விஜயை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. எடப்பாடி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணாதனால கொஞ்சம் அங்க ஸ்டம்பிளிங் பிளாக் இருக்கு. இது ஹவு ஃபார் வந்து சென்ட்ரல் பிஜேபி கேன் கன்வின்ஸ் எடப்பாடி டு பி ஃபிளெக்சிபிள், ஸோ தட் இது வந்து அப்படி ஓரளவுக்கு அந்த எதிர்பார்க்கிற ஃபிளெக்சிபிலிட்டி வந்து விஜய் என்டிஏ கூட்டணியில வந்தால் நிச்சயமா வந்து அடுத்த தடவை ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கலாம். 90% சான்ஸ் வந்து மாறும். இல்ல வந்து விஜய் தனியா நின்னாருன்னா டிஎம்கே கேன் கம் பேக். நம்ம வந்து யாரு வரணும் வர வேண்டான்றது மக்களுடைய தீர்ப்பு. என்ன பொசிஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து உள்ள சென்ஸ் பண்ணி சொல்றதுதான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் ஓட்டு போடுறது மக்களோட வேலை. அதனால என்ன யார் வந்தாலும் இந்த போதைப் பொருள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, இந்த கிரைம்ஸ் எல்லாம், இந்த குற்றங்களை வந்து கம்மி பண்ணி அந்த லா அண்ட் ஆர்டரை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அப்பதான் லைஃப் கேன் பி பீஸ்ஃபுல், பாதுகாப்பா இருக்கணும். இல்லைன்னா இப்ப வந்து எதை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? ஆமா, அது ஒரு வாக்குறுதியா வந்து பிரதமர் வந்து திருச்சி மாநாட்டுல சொன்னார். அதையும் நான் நினைவு சொன்னார். பெண்கள் பாதுகாப்பு வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. ஆமா, ஏன்னா ஏன் அது வாக்குறுதியா வந்து பேசுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப உள்ள நிலைமை வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. அது மாறணும் தான் என்னுடைய, நம்ம வந்து டிஎம்கே வரணும், ஏடிஎம்கே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு ஷுட் பி ரீசனபிளி பீஸ்ஃபுல். மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு இருக்கணும். வெல்ஃபேர் முதல்ல வந்து சேஃப்டி, அப்புறம் தான் வெல்ஃபேர். வெல்ஃபேரை பத்தி நிறைய பேசி சேஃப்டியே இல்லைன்னா இப்ப இருக்க மாதிரி அது கூடாது அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்து. பார்ப்போம். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி சார், மிக்க நன்றி சார். வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம்.